சரிடா டாக்குமெண்ட்ஜி, நான் அப்படியே கிளம்புறேன். நான் அந்த லீவாயோட ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அப்புறம் வந்து பேசுறேன். சரிவா? வர வர நான் இல்லாமலாம் ரெக்கார்டிங் போக ஆரம்பிச்சுட்டு அதிகமா. அது போ என்ன எபிசோடு சொல்லிட்டு அது அதையே இல்ல, சொல்லிட்டு போ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் தெரியாது உனக்கு. நான் ம். முடிச்சிட்டு பேசுறேன், வை. உங்களை விட எனக்கு நாலேஜ் அதிகம்டா, சொல்டா என்னன்னு. ஓ கதை வீடு எபிசோட்ரா. நானும் லீவாயின்னு சொல்லிட்டு வீடு எபிசோட் பண்ணலாம்னு இருக்கோம். வீடு எல்லாம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா டேய். நான் வந்து பேசுறேன்டா, நான் வந்து பேசி கொடுக்குறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல வீடு வாங்கியிருக்கேன் நானு. உனக்கு தெரியாதுல, சும்மா எபிசோடுக்கு எடுத்து விட்றாதடா வந்து. டேய், நான் இல்லாத வீடே இல்ல, வாங்காத வீடே இல்லடா. ஒழுங்கா நானும் வரேன்டா, கூட்டு போடா. சரி வந்து தொலைடா. சரிடா, ரெக்கார்டிங் போமா. ஓகே ஓகே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். ஒரு எபிசோட்ல உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து வாழ்ந்த வீடுகள், வளர்ந்த வீடுகள், அதெல்லாம் பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். ஐயா ஐயா ஐயா. என்னடா? நான் சொன்ன வீடு வேற, நீங்க வேற எபிசோடு கூட்டு வந்தீங்க. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வீடு பாக்குற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் முருகன் மற்றும் நண்பர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுவெடி பாட்காஸ்ட். ஒரு எபிசோட்ல உங்ககிட்ட பேசுறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடு எதை பத்தி இருக்குங்கிறது உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். அந்த கவர் ஆர்ட்லாம் பார்த்து இது வந்து வீடை பத்தி அப்படின்னா என்னடா டாக்கிமிச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல நீங்க வந்து சந்தேகப்பட்டிருப்பீங்க. அது அந்த வீடு கிடையாது. இது வந்து நல்ல வீடு. நம்ம வந்து வாழ்ந்த வீடு, வளர்ந்த வீடு, புகுந்த வீடு, வளர்ந்த ஏதாவது அந்த மாதிரி வீடுகளை பத்தி நாங்க வந்து நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இந்த ஐடியாவை வந்து எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னா, நம்ம பிலாசபிக்கல் ஸ்பீக்கர் லீபாய் வந்திருக்காரு. லீபாய் போயெல்லாம் வேற விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. அதனால வந்து இவன் ஏதோ கவிதையை சொல்லி அந்த கவிதையை பத்தி கொஞ்சம் புளுத்திட்டு அப்புறமா நம்ம வந்து எபிசோடுகளை போலாம் அப்படின்னு சொன்னா, அதனால அதை பத்தி பேச போறோம். நீ சொல்லு, அதுக்கப்புறமா நம்ம ஒன்னொன்னா நம்ம பேசணும். இது வீடை பத்தி பேசணும்னு சொல்லும்போது எனக்கு திடீர்னு நாமத்துக்குமாரோட கவிதை ஒண்ணு வந்துட்டு, இந்த ஒரு கவிதையும் ஒன் ஆஃப் த மேட்டர் எனக்கு இந்த வீடு எபிசோட பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு. அது வந்துட்டு பட்டாம்பூச்சி விருப்பவன் புக்ல நினைக்கிறேன், அந்த புக்ல வரும் இந்த ஒரு மேட்டர். எப்பவுமே இது நான் வார்த்தை சொல் வழியிலே சொல்லிடுறேன். எப்பவுமே வீடு எதையாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு போயிருவோம். தம்பியோட பழைய விளையாட்டு பொருளா இருக்கட்டும், அப்பாவோட மறைச்சு வச்சிருந்த சிகரெட் டப்பாவா இருக்கட்டும், நான் இருந்த உண்டியலா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு எங்கேயோ ஒண்ணு மறைச்சு வச்சு ஏதாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டே போயிருவோம். இந்த வாட்டி எல்லாத்தையுமே மறந்துடக்கூடாதுன்னு ஒன்னொன்னா எடுத்து வச்சு கரெக்டா எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா சோற்றுக்கு ஒரு நாயிடம் யார் போய் சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். அது மாதிரி பயங்கரமா அந்த அவர் வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு நாய் வரும், டெய்லி ஒரு வீட்டுக்கு சாப்பிட வரும். ஆனா வீடு மாத்திட்டோம், இனிமேட்டு புதுசா வரவங்க போடுவாங்களோ போட மாட்டாங்கன்னு தெரியல. அந்த நாய்ட்டு எப்படி சொல்றது நான் வீடு மாத்திட்டேன் வேற வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது இந்த ஒரு மேட்டர் திடீர்னு ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு எது இந்த பாட்காஸ்ட் பேச தூண்டுச்சுன்னா, நான் வந்துட்டு லிட்டரலி ஒரு புரோக்கரா வாழ்ந்திருக்கேன், வீடு புரோக்கரா வாழ்ந்திருக்கேன். திருச்சியில மட்டுமே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வீடுகளை பார்த்திருப்பேன். இங்க சென்னைக்கு வந்துட்டு ஒரு 70 வீடுகளாவது பார்த்திருந்திருப்பேன். அதனால இந்த வீடு பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புரோக்கரா நான் வீடு தேடுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும், அதாவது ஒரு பேச்சுலரா எடுத்துட்டு நான் வீடு தேடுற எக்ஸ்பீரியன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வீடு பார்த்து கொடுத்துருக்கேன். அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். குடும்பங்களோட வீடு ஷிஃப்ட் பண்ணதும் நிறைய வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். பல பல விதமான ஊர்கள்ல வாழ்ந்திருக்கேன். ஒரு வீடும் சாதாரணமா மாத்தும் போது மாறிடுது, ஆனா அதுக்கு திருப்பி அட்டாச் ஆகிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால மாத்தின வீடுகள் நீ இங்க வந்து இந்த இதுக்கு இங்க வந்து தேடின வீடே ரொம்ப அதிகம் இல்ல? ஆமா, ரொம்ப ரொம்ப எத்தனையோ வீடு தேடிட்டேன். கடந்த ஒரு 3 மாசமா இருக்குமா, 3 மாசத்துலயே அதிகபட்சம் நிறைய வீடு தேடி இருப்பேன். ஆமா, இந்த சில விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இப்ப ஆர்த்தர் நீங்க ரெடம்சன் கேம் இருக்குல்ல, ஆர்டிஆர் கேம் பத்தி இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து பேச வரேன். நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய திமிர் இருக்கும்ல, ஏன்டா டே நான்லாம் எவ்வளவு நாள் அந்த கேம் விளையாண்டுருக்கேன், எனக்கு எவ்வளவு தெரியும் அப்படி ஒரு திமிர் இருக்கும்ல. என்கிட்ட யாராவது
வீடு கேட்ட வந்தா நான் ஒரு அப்படியே மேல போய் உட்காந்துக்குவேன். அந்த இது மாதிரி தமனா கண்ணுல வந்து கார்த்தி தெரியவல பெருசா அந்த மாதிரி ரொம்ப இதாயிருவேன். ஓ என்னடா வீடு தானே வேணும், நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆயிருவேன். ஏன்னா நிறைய வீடு நான் பார்த்து நிறைய விஷயங்கள்ட்ட கேட்டு இப்போ என் கண்ணு சாதாரணமா நான் ஒரு ரோட்ல போனேன்னா சாதாரணமா டூலெட் போர்டு எங்கேயாவது ஓரமா இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். எங்கேயாவது ஜன்னலுக்கு உள்ள வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிருவேன். இந்த மேட்டர் சொல்லி ஆரம்பிக்கிறேன். நம்ம சென்னையில ஒரு நாள் வீடு தேடிட்டு இருக்கும் போது இது எவ்வளவு நான் வீடு பார்த்தேங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டூலெட் போர்டை நான் பார்த்துட்டு போன் பண்றேன், நானும் என் ஃப்ரெண்டும். அவங்க நான் வீடுல இல்லையேப்பா அப்படிங்கிறாங்க. இல்லங்க நான் டூலெட் போர்டு பார்த்துட்டு தாங்க கூப்பிடுறேன். எப்ப நான் வீடு காலி எடுத்து 1 மாசம் ஆச்சுப்பா, வீடு வந்து 1 மாசம் ஆச்சுப்பா, நாங்க எடுத்து அதை ஜன்னலுக்குள்ளதானே வச்சிருந்தோம், அதை எப்படி நீங்க பாத்துட்டு கால் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவு முன்னிப்பா இருக்கிற எல்லா டூலெட் போர்டையும் பார்த்து வீடு தேடி கரைச்சு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வீடை பார்த்தும் போதே முடிவு பண்ணிடுவேன், இந்த வீடு தருவாங்களா தர மாட்டாங்களா பேச்சுலருக்கு அப்படின்ற ஒருத்தவங்க பேசுறப்பே முடிவு பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு கவனிச்சு வச்சிருக்கேன் இந்த வீடு ஓனர்ஸையும் இந்த டூலெட் இருக்கிற மேட்டரையும். அதை வந்து இப்படி கூட சொல்லலாம், ஸ்டாக்கர் மாதிரி. ஆமா, வீடு ஸ்டாக்கர் ஆயிட்டு. வீடு ஸ்டாக்கரா? வீடு ஸ்டாக்கர் லிட்டரலி எனக்கு எப்படின்னா ஒரு டூலெட் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் நானும் போறோம் வீடு தேடிட்டு ஒரு டூலெட் போர்டை பாத்தீங்கன்னு அதுல கீழே நம்பரோட இருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க உடனே சொல்லுவீங்க அது எங்க டூலெட் போர்டு இருக்கான்ட்டு. ஆனா நான் அழகா பார்த்துட்டு சொல்லிடுவேன், அது டூலெட் ஒரு தனிப்பட்ட வீட்டோட ஓனர் வச்சிருக்கானா இல்ல அந்த ஏரியால இருக்க புரோக்கர் வச்சிருக்கானா அப்படின்ட்டு. அந்த ஃபாண்ட் மோகொண்டு அப்படியே தெரியும். ஒரு புரோக்கர் வச்சா என்ன ஃபாண்ட்ல போட்டிருப்பான், ஒரு வீட்டுக்காரை வச்சா என்ன ஃபாண்ட்ல போட்டிருப்பான். ஒரு ரெண்ட் மோகன்னு சொல்லிடலாம் சார், ஒரு டூலெட் போர்ட்லயே ஒரு ரெண்ட் மோகன்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு சாதாரணமா ஒரு சாதாரணமா ஒரு 8000 7000 இந்த ரேஞ்சில இருக்கிற வீடை ரெண்டுக்கு வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர்ல இவங்களே டூலெட்னு எழுதி போடுவாங்க. அதிகபட்சம் நான் பார்த்த இடத்துல ஸ்லேட்ல எழுதி போட்டிருப்பாங்கடா நிறைய இடத்துல. இன்னும் குறைஞ்சபட்சம் எழுதி போடுவாங்க. அதிகபட்சம் ஒரு பேப்பர்ல ஜெராக்ஸ் இது பிரிண்ட் டூலெட்னு போட்டு பிஹெச் நம்பர்னு போட்டு போடுவாங்க. இப்போ இதே நீங்க லேமினேஷன் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அந்த வீடு ரொம்ப போகல அப்படின்னு அர்த்தம். அந்த வீடுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம், ரொம்ப நாளாவே டூலெட்டாவே இருக்கு, காலியாவே இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அதே பேப்பர் இன்னும் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அந்த வீடு கண்டிப்பா ஒரு 10,000க்கு மேல ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த வீடு கூட இருக்கு அதுல வந்து அந்த லேமினேஷன் நீ சொல்றல, அதுல வந்து நானும் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்ப டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாலாம் போடுவாங்க சில பேர். 2 BHK 3 BHK கமாலாம் போட்டு ஃபுல்லா இது பயோடேட்டா மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல. அதாவது நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீட்டுல வந்து அப்படிதான் டூலெட்டை போட்டுட்டு போன் நம்பரு அவங்க பேரு என்ன இதுல இருக்கு எத்தனாவது ஃப்ளோர்னு சொல்லி வரிசையா அவ்வளவு வரிசையா எழுதி வச்சிருப்பான், அதாவது லேமினேட் பண்ணி வச்சிருப்பான். அதான் இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப புரோக்கர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு சின்ன டிப் சொல்றேன். கண்டுபிடிச்சு மோஸ்ட்லி எந்த புரோக்கருமே வீட்டு வாசல்ல போட மாட்டான். இந்த கம்பம் மரம் ஏதாவது காம்பவுண்டு இந்த மாதிரி இடத்துல மட்டும் தொங்க விடுவான். ஒருவேளை 100ல ஒரே ஒரு வீட்டுல ஒரு புரோக்கர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது அவனோட வீடா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எந்த வீட்லயும் புரோக்கர் வந்துட்டு தொங்க விட மாட்டாங்க அவங்களோட தனிப்பட்ட ஆட. சோ மோஸ்ட்லி கம்பத்துல இந்த எலக்ட்ரிக் கம்பத்துல இதுல எல்லாம் இருக்கிறது தயவு செஞ்சு தம்பி போன் பண்ணிடாதீங்க. திருச்சியிலேயே வந்துட்டு ஒரு வீட்டு பார்த்து குடுக்கறதுக்கு எவ்வளவு புரோக்கரேஜ்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4500 வீடு பாக்குறீங்கன்னா அதுல 2000 கேட்பான். மதுரையில எப்படின்னா ஒரு 2500 3000 கேட்பான். சென்னையில எப்படின்னா அப்படி வாடகையே கேட்பான். வாடகை கேட்பானுங்க. இல்லன்னா இது பர்சன்டேஜ் கூட நான் கேட்டு பாத்துருக்கேன். அதாவது இந்த அட்வான்ஸ் இருக்குல்ல, அட்வான்ஸ் இருந்து ஒரு பர்சன்டேஜ் இல்லன்னா வாடகையில இருந்து 20% 30% அந்த மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்க. டிபெண்ட்ஸ் ஒருத்தனோட இதை பொறுத்து, அவன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கான், அவன் எவ்வளவு மேட்டரை உள்ள போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்ட் இதை பத்தி எல்லாம் பேசலாம் கண்டிப்பா. கொஞ்சம் ஹோல்சமா ஸ்டார்ட் அப்படியே போறதுனால எமோஷனலா அட்டாச் ஆகி நம்ம சின்ன வயசுல இந்த வீடு மாத்திர இந்த மேட்டர் எதுவுமே தெரியாம இருக்கிற ஒரு டைம்ல வீடு மாத்தி இருந்திருப்போம். அந்த கொஞ்சம் பேசுவோம். அட்டாச்சு ஆன ஒரு வீடு சின்ன வயசுல எனக்கு வந்து ஒரு வீடு இருக்கு. மொத்தம் 2 வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்றேன், அது பண்ணி சொல்றேன். நான் வந்து பிறந்தப்ப இருந்த சின்ன சின்ன ஒரு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நமக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஞாபகத்துல இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெமரி என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து எங்க தாத்தா எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தூக்கி வச்சிருக்கிறது அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நிறைய விஷயம் அவங்க தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து அதாவது ரோட்டு நாய் தான், ஆனா எங்க வீட்டுல சாப்பிடுறது கரெக்டா டைமுக்கு வந்துடும். அழகா வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கும். நான் வந்து சின்ன வயசா இருப்பேன்னா எங்க வீட்டுல வந்து அந்த ஒரு
அந்த அட்டை கார்ட்போர்டு இருக்கு, பிளேவுட் வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த நாய் வந்து சாப்பிடுறதுக்காக வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த சைட்ல நின்னு பார்ப்பேன். நாய் கடிச்சிரும்னு பயப்படுவாங்க எங்க வீட்ல. அதனால சைட்ல நின்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். நல்லா அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. அந்த நாய் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போகும். நான் வந்து தலைய கொடுத்துட்டு இருப்பேன் சாப்பிடும்போது. அந்த அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுலலாம் இந்த தாவணி போட்ட தீபாவளி பாட்டுல வந்து அந்த ஒரு இடத்துல நின்னு ஃபுட்பால் விளையாடுவாங்க தெரியுமா? அந்த அந்த மாதிரியே இருக்கும்டா அப்படியே. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து ஒரு இதுல தஞ்சாவூர் மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளார போனோம்னா ஒரு வீடு. அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த சிவா தமிழ் படத்துல வர மாதிரி உள்ளார பீஸா எல்லாம் சாப்பிடுறீங்கிற மாதிரி அந்த இடத்துல தெரியவே தெரியாது அப்படி ஒரு வீடு இருக்குன்னு. ஆனா உள்ள போனோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் தஞ்சாவூர் சைடுலாம். என்னதுடா வீடு ஆத்தென்டிக்கா தானே இருக்கும் தஞ்சாவூர் சைடுலாம். ஆத்தென்டிக்கா இருக்குங்கிறது அது ஸ்டீரியோ டைப்பா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே அப்படி இருக்காது. ஒரு டைப் ஆஃப் இடத்துல மட்டும் தான் அப்படி வச்சிருப்பாங்க ஆத்தென்டிக்கா. திண்ணை வச்சு தூண் வச்சு கட்டியிருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு சைடுல மட்டும் தான் இருக்கும். ஆனா மோரளவு நான் பொறக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப இது இல்லாம. ஆனா இப்ப வந்து கம்ப்ளீட்டாவே மாடர்னைஸ் ஆயிடுச்சு. வில்லேஜ் சைடு போனா மட்டும் தான் அந்த ஆத்தென்டிக் திண்ணை வச்ச வீடெல்லாம் நீ பார்க்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடி வீடு தான். எல்லாமே இங்க சென்னையில இருக்கிற மாதிரியான வீடுகள் தான் ஃபுல்லாவே இருக்கு. எல்லாமே மாடர்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆர்க்கிடெக்சர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. ஆப்வியஸ்லி அதனால வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாடர்ன் ஹவுசஸ்லாம் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெருசா பார்க்க முடியல. ஊர்களுக்கு தகுந்த மாதிரி வீடுகள்லாம் மாறும்ல. அத பத்தி இந்த அடுத்து பேசுவோம். நீங்க சொல்லி முடிங்க. அடுத்து சொல்லலாம். இப்போ வந்து அந்த வீட்ல இருந்தது எனக்கு ரொம்பவே இதா இருக்கு. ஏன்னா மேல போய் ஏறி நிப்போம். மேல வந்து ரொம்ப அந்த டெம்ப்ளேட் ஹவுஸ் மாரி. இதுல மெய்யழகன்ல வந்து நம்ம ஆளு மேல போய் உட்கார்ந்திருப்பான். ஃபுல்லா புறா உட்கார்ந்திருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த கூட்டு போவாங்க. அந்த இடத்துல ஃபுல்லா புறா இருக்கும். அவ்வளவு புறா வரும். புறா, பச்சைக்கிளி எல்லாமே வரும். அந்த இடத்துலலாம் வந்து சோறு போட்டுட்டு இருப்பாங்க. முயல் வச்சிருந்தோம் மாடியில. முயல் வச்சுட்டு முயலுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்புறமா கோழி, ஆடு எல்லாமே வச்சிருந்தோம். அதான் எல்லாமே மேலேயே இருக்கும். மேல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கொட்டாய் மாதிரி போட்டு அதுல எல்லாமே வச்சிருந்தோம். அந்த வீடு எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சது. ஆனா வந்து அது மாறினப்போ வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இதை விட சூப்பர் வீடே நம்ம கட்டிட்டோம். அதனால அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஓகேவா? அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சைக்கிள்லாம் ஓட்டுற ஒரு 10-12 வயசு அந்த மாதிரி டைம்லாம் வந்து நான் அவ்வளவு தூரம் வந்து சைக்கிள் எடுத்துட்டு வருவேன். வந்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து இந்த வீடு இருக்கிறது அப்படியே எனக்கு ரொம்ப மெமரைஸ் ஆயிருந்துச்சு. அந்த இடம் மட்டும் நான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கேன். அந்த மார்க்கெட்ல எல்லாம் பூந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த இடத்துல ஏதோ அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா போகணும்னு சொன்னாங்க. உள்ள போய் பாக்குறேன். எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த வீடு இடிஞ்சு கிடக்கு. நாங்க இருந்த வீடு அது சொந்த வீடு கிடையாது, வாடகைக்கு தான் இருந்தோம். அந்த வீடு வந்து இந்த மேல இருக்கிற அந்த முத்தம் அது எல்லாமே ஃபுல்லாவே இடிஞ்சு கிடக்கு. அந்த உள்ள இருந்த அந்த கார்ட்போர்டு அட்டை வந்து அந்த அத வந்து நல்ல ஒரு மாதிரி இத்து போன மாதிரி ஆகி அத மேல வந்து ஏதோ சொருவி வச்சிருந்திருக்காங்க. எனக்கு அந்த அந்த கார்ட்போர்டு அட்டை தான் எனக்கு மண்டையிலே இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கார்ட்போர்டு அட்டை மண்டையில இருக்கு. இந்த பாதி உடஞ்சிருந்ததுன்னா அந்த மடியில வச்சிருப்போம் தெரியுமா? ஒரு இது ஸ்லேட் மாதிரி பெரிய ஸ்லேட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்போம் தெரியுமா? டெஸ்க் மாதிரி. ஆமா, அதை வச்சு அது மேல வச்சு எழுதுவோமே. வச்சு எழுதுவோம்ல அந்த மாதிரியான ஒரு போர்டு. அது வந்து உடஞ்சு அது பாதியோட கிடக்கு. அது வந்து அந்த இதுல வந்து மேல வச்சிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. நானும் இன்னொரு பையனும் கூட பக்கத்து வீட்டு பையனும் போனோம். நாங்க நடந்து போய் பார்க்கும்போது அப்படியே நான் பார்த்துட்டே நின்னேன். என்னடா இவ்வளவு இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருந்தேன். அந்த வீடை பார்க்கறதுக்காக ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்பப்போ நான் போயிட்டு வருவேன். எனக்கு இன்னுமே அந்த வீடு ரொம்பவே ஞாபகம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து ஒரு ரொம்ப மெமரபுளான ஒரு வீடுனா அந்த ஒரு வீடு தான். இப்போ வீடு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்படி ஒரு வீடுனா இப்ப வந்து அந்த வீடு இல்ல. இப்ப வந்து அந்த இடத்துல ஃபுல்லாவே இடிச்சிட்டாங்க. தரமட்டமாக்கி வேற இது கட்டிட்டாங்க. இப்ப வந்து நான் இப்போ கூட அந்த மார்க்கெட் சைடு போனா கூட சிக்கன் வாங்குறதுக்காக தான் போவோம். அது போனா பின்னாடி அந்த வீடு இடிச்சிட்டு வேற ஒரு வீடு கட்டிருப்பாங்க. அதை பாக்குறப்ப எனக்கு ஞாபகம் இருக்கும். என்னடா அது புது வீடு கட்டிருக்காங்களே, நம்ம இருந்த இடத்துல வேற ஒரு வாடகை வீடு அது. அது எதனாலனா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல ஒரு வீடு கட்டி இருந்திருக்காங்க. ஓகேவா? ஒரு சின்னதா ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. எங்க பெரியப்பா அப்புறம் எங்க அப்பா 2 பேரு தாத்தாலாம் இருக்காங்களா, மொத்தமா ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. அப்புறமா வந்து புது வீடு கட்டிட்டு இருந்தப்போ இந்த மீன் டைம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டுல வந்து தங்கி இருந்திருக்காங்க 1 வருஷம். அந்த வீடு தான் இது. அதான் இப்போ எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு வீடுன்றப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு விவரம் தெரியறப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். திருச்சியில ஒரு டோல்கேட்ல ஒரு சுபிக்ஸ் அபார்ட்மெண்ட் இப்போ கூட இருக்கு. இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தேன். எனக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன அவ்வளோ இதா இருந்துச்சுன்னா, இந்த ஒரு 4th ஃப்ளோர்ல இருப்பேன். 4th ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்குறப்ப அந்த கை வச்சு இறங்குறதுக்கு லெஃப்ட்ல ஒரு படி பக்கத்துலயே இருக்கும்ல, கை அந்த இதுலதான் உட்காந்துருப்பேன். அதுல சரிஞ்சு அதுல உட்காந்து
உட்காந்துருப்பேன் எப்பவுமே. ஆ. அதுலயே உட்காந்துருக்கப்ப எனக்கு ரொம்ப எமோஷனல் கனெக்ட். எப்பவுமே என்ன பண்ணாலுமே அதுல வந்து உட்காந்துட்டு தான் எல்லாத்தையும் பார்ப்பேன், அது பண்ணுவேன். ஒரு டைம்ல நான் உட்காந்துருக்கும் போது நான் ஒரு 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 வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அங்க திருச்சி சைடுல அந்த டோல்கேட் சைடுல நிறைய குரங்குகள் நிறைய ஜாஸ்தி இருக்கும். ஆமா. அந்த குரங்குகள் வந்துட்டு ஒரு டைம் பிடிங்கிட்டு போயிருச்சு. அந்த வீடு ஒரு டைம்ல வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம், கிராமத்துக்கு போறோம், இனிமேட்டு இந்த வீட்டுல இருக்க மாட்டோம்னு சொல்லும்போது நான் எனக்கு அந்த அந்த ஒரு இடத்த தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ இப்படி அங்க போனா இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். இதோட சூப்பராவே இருக்கும்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனானுங்க. அதுக்கப்புறமேட்டும் நான் அந்த ஒரு மேட்ரை வளர்ந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. நான் அந்த ஒரு 19 வயசுல இருக்கும்போது நான் அதே ஏரியாவுக்கு போயிட்டு அந்த வீடை போயிட்டு அந்த இதை பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். அவ்வளோ ஒரு சின்ன வயசுல அதை பார்க்கலாம் அவ்வளவு நாஸ்டாலஜியா இருந்துச்சு. எமோஷனலி அட்டாச்சுன்னு பார்த்தா எனக்கு அந்த வீடு மட்டும் தான். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நான் வீடு மாறிக்கிட்டே இருந்தோம், எல்லாமே மாறிக்கிட்டே இருந்தனால எமோஷனலி அட்டாச்சே ஆக முடியல. அப்ப அதாவது இந்த ஊரு மாறுறதுக்கான கால அவகாசம் கிடைக்கல, அடுத்தடுத்து மாறினதுதான். அப்புறம் இந்த வீடு ஊருக்கு தகுந்த மாதிரி வீடுகள் மாறும் அப்படின்னு சொன்னோம்ல சார். ஆமா. அது வந்துட்டு தஞ்சாவூர் சைடுல என்ன மாதிரி வீடு இருக்கும் மோஸ்ட்லி? இப்ப தஞ்சாவூர் சைட்லாம் வந்து தஞ்சாவூர் வந்து ஓரளவு சென்னை மாதிரியானதுதான். கும்பகோணத்துல வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவானுங்க. கும்பகோணம் வீடு வந்து எப்படின்னா நம்ம நார்மலா இதுல பாக்குறோம்ல, நம்ம நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எங்க சொந்தக்காரங்க வந்து கும்பகோணத்துல இருக்காங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். அந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாவே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஓடு போட்டு அந்த கீழே உள்ள போறதே குனிஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து திண்ணை இருக்கும், பெரிய திண்ணையா இருக்கும். அந்த சைட்ல வந்து அரிசி சாக்கெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த நெல் இதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களா அது வச்சிருப்பாங்க. அங்க வந்து அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்க படம் படுத்திருப்பாங்கடா, தென்னில வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டானுங்க, அவங்க படம் தூங்கிட்டு இருப்பானுங்க. கதவு வந்து அந்த கதவுல எப்படி இருக்கும்னா, அந்த கை புடி வச்சு மேல ஒரு புடி, கீழே ஒரு புடி, நடுவில் ஒரு புடி வச்சு அழகா அந்த கதவை தட்டுறதுக்கு அந்த வளையம் வச்சு அந்த எல்லா கதவுலையும் பார்த்தோன்னா எல்லா வீட்லயுமே பொட்டு வச்சிருப்பாங்க, அந்த ரவுண்டா அந்த மஞ்சள் பொட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி தான் அதாவது எங்க பெரியமாவோட அம்மாவோட வீடு அங்கதான் இருக்கு. அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் இப்ப போய் பார்த்தா, முன்னாடி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஓகே, நான் ரெகுலர் டியூஸ்டே அனதர் டியூஸ்டேங்கிற மாதிரி ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ஆனா இப்ப போய் பார்த்தோம்னா இது வந்து எல்லாமே எப்படி ஈவனா அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒரு தடவை கேட்டேன் போயிட்டு, எதனால வந்து எல்லாருமே ஒரே மாதிரி கட்டியிருக்கீங்க, இது மாதிரி கட்டணுமான்னு கேட்டதுக்கு அப்ப சொன்னாரு அவங்க அங்க ஒரு தாத்தா சொன்னாரு, இது மாதிரி அப்ப இருந்த கொத்தனாருக்கு இதான்ப்பா கட்ட தெரியும், அவங்களுக்கு கட்ட தெரிஞ்சது அதுதான், அவருக்கு வேற ஏதாவது புதுசா எதுவும் கட்ட தெரியாது, சோ அதனால அதையே ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் வீடு கட்டும் போது அதே பேட்டர்னே கொடுத்துட்டாங்க. அதனால எங்க தெரு ஃபுல்லாவே அப்படியே அச்சசலடா, பெயிண்ட் கூட எல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல, ப்ளூவும் பச்சையும் மாத்தி மாத்தி அந்த பெயிண்ட் தான் இருக்கும் ஃபுல்லாவே. அது பாக்குறதுக்கு அது ஒரு மாதிரி, இப்ப போனா கூட அந்த ஊர் அப்படியே தான் இருக்கு இன்னமும், அந்த இடம் அப்படிதான் இருக்கு, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இது ஒரு டெம்ப்ளேட்டான ஊர் தான். அந்த தெரு ஃபுல்லாவே காலைல எழுந்தா எல்லாரும் கோலம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து நான் ரீசெண்டா இப்போ போனல, இப்ப தஞ்சாவூர் போனல, ஆமா ஆமா, இது ஒண்ணு, அந்த ஓடு வந்து பெரிய பெரிய ஓடெல்லாம் கிடையாதுடா, எல்லாமே கையளவு இருக்கும் தெரியுமா, குட்டி ஓடு. அந்த குட்டி ஓடு தான் போட்டிருப்பானுங்க ஃபுல்லாவே. நம்ம பெரிய பெரிய ஓடெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த ஓடு வச்சு மேல வந்து நடுவுல வந்து ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு இது வச்சிருப்பானுங்க, அந்த குட்டி ஓடு போட்டு. அதெல்லாம் வந்து அது மாதிரி தான் இருக்கும். அந்த இதுல வேற ஓடு ஒழுவுறதுக்கு மேல ஏறி நின்னுட்டு இருப்பானுங்க. மழை காலம் வந்துச்சுன்னா மேல அப்பா புள்ள எல்லாம் மேல ஏறி நிப்பானுங்க. மேல ஏறி நின்னுகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு ஏணியை பிடிச்சி ஏறிட்டு அந்த ஒழுவுற இடத்துல எல்லாம் தார்பாயை போட்டுட்டு, இல்ல யாராவது பக்கத்துல கல்யாணம் இருந்துச்சுன்னா அந்த கல்யாணக்காரங்கள்ட்ட வந்து கொஞ்சம் விலையில வந்து பேசி அவங்க வந்து கல்யாணத்துக்கு கட் அவுட் அடிப்பானுங்கல்ல, அந்த கட் அவுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கட் அவுட் எல்லாம் மடிச்சு அந்த கட் அவுட் எல்லாம் போட்டுருப்பாங்க. எங்க வீட்டுல இப்ப அடுத்து நான் சொல்றேன் அந்த கதை, எங்க வீட்டுல கூரை வீட்டுல இருந்தோம், அதுதான் பக்கத்து வீட்டுல யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ அந்த கல்யாணம் நடக்கிறப்ப அந்த கட் அவுட்டை போயிட்டு கொஞ்சம் வெளியில அவங்க வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு 20% இதுல வந்து நாங்க வாங்கிட்டு வந்து அந்த கட் அவுட்டை வந்து மேல ஃபுல்லா போத்தி விட்டு நல்லா வச்சு சைட் எல்லாம் கட்டி தண்ணி வராத அளவுக்கு கட்டி அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்போம். வீடு வந்து தஞ்சாவூர்ல கொஞ்சம் மிக்ஸ்டாவே இருக்கும். அதுல ஏதாவது ஒரு மூஞ்சி மட்டும் அப்படியே எட்டி பார்க்கும், ஏதாவது ஃபிளெக்ஸ் இருக்கும் ஒரு மூஞ்சி மட்டும். அதுல இன்னொரு சிரிப்பு என்னன்னா, எங்க வீட்டுல, அதாவது நான் இப்ப நாங்க இருந்த வீட்டுல கூரை வீட்டுல மேல வந்து ஓடு கூரை வந்து பிஞ்சிருச்சு சரியா, நாங்க போட்டிருக்க தார்பாயில இந்த கட் அவுட்ல கீழே இருப்பாங்க தெரியுமா, மூஞ்சி 4 பேரு அண்ணனின் விழுதுகள், அவங்க மூஞ்சி வந்து மேல பார்த்தோன்னா இதுல மேல விட்டத்துல பார்த்தோன்னா அவங்க மூஞ்சி தெரியும் அதுல கூரைக்குள்ள இருந்து. நாங்க தூங்குறப்பெல்லாம் லைட் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கேன், அவன் நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும், ஏதோ ஸ்டாக்கிங் பண்றாங்க மேல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு.
எதுக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம எதுக்கு டெய்லி இவங்க மூஞ்சிய பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது தஞ்சாவூர்ல கொஞ்சம் மிக்ஸ்டாவே இருக்கும். ஒரு நார்மல் டெம்ப்ளேட் தான். அது வந்து எல்லாத்தோட இதுவும் இருக்கும். பெரிய பெரிய அந்த கரூர்ல இருக்கும்ல, கரூர் வீடுலாம் இருக்கும். அதாவது எல்லா ஊர்ல இருக்கிற வீடுகளும் கலந்து கலந்து இருக்காங்க. இதுக்குன்னு தனி இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் ஆக்சென்ட் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேச்சு, இது தஞ்சாவூர்காரன் பேச்சுன்னு சொல்ல முடியாது. ஊருக்காரன்னு சொல்லுவானுங்க. ஆனா ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரியான இதெல்லாம் கலந்து அப்படியே நாங்க ஒரு குழப்பி ஒரு முட்டை அப்படியே உருட்டி அப்படி இருக்கிறது தான் தஞ்சாவூரோட ஆக்சென்ட். ஸ்லாங்கே இருக்காது. ஆமா, திருச்சிக்காரனும் அதே தானே. திருச்சியும் அதே தானே. ஊர்ல இருக்கவங்க தானே வந்து அங்க இருக்கிற மாதிரி இருப்பானுங்க. திருச்சியில மெயின்லாம். சோ அவங்களோட வந்து தினசரி பேச்சு வந்து பழகி 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 அவங்களோட ஒரு ஸ்லாங் தான் இருக்கும். புதுசா அதுக்குன்னு ஒரு இது கிடையாது டெம்ப்ளேட். தஞ்சாவூர்ல கூட ஏன் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆத்தென்டிக் இருக்குன்னா அந்த ஒரு ஒரு அந்த ஒரு அந்த கிங்டம் அந்த ஒரு டைம்ல இருந்த பரம்பரைகள். ஆமா, கிங்டம்னு சொல்ல. கிங்டம் அது எப்படின்னா தஞ்சாவூர் மண்டபம் இருக்கு சரியா, ராஜா மண்டபம் இருக்கு. ராஜா மண்டபத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இப்போ இதுல சென்னை சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல சுத்தி இருக்கிற எல்லாமே அந்த அதே மாதிரி இருக்கும் தெரியுமா, கல்லெல்லாம் அந்த சவுகார்பேட்ல இருந்து ஃபுல்லா அப்படியே இருக்கும். அதே மாதிரி தஞ்சாவூர் மண்டபத்துக்கு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா வீடுமே அதே அதே கல்லால செஞ்சிருப்பாங்க. புதுசா இடிச்சு கட்டவே மாட்டானுங்க எதுவுமே. அந்த இது இன்னும் அவ்வளவு அதான் இருக்கும். அதெல்லாம் போய் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்ப வேணாலும். எனக்கு தெரிஞ்ச அந்த தஞ்சாவூர்ல அந்த ராஜா பரம்பரை இருக்காங்கல்ல, ராஜா இருந்தாங்கல்ல ஆண்டவங்க, அவங்களோட பரம்பரை இன்னமும் இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து முடிசூட விழாலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. அதுல இருந்த கடைசி வாரிசு அந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அதனால அவன் கூட்டு போவான், எங்களை உள்ளாரெல்லாம் கூட்டு போவான். ஆக்சசபிள் இல்லாத ஏரியாக்கெல்லாம் அவன் கூட்டு போவான். நாங்க உள்ள போய் எல்லா இடத்தையும் பார்ப்போம். அதாவது தஞ்சாவூர் மண்டபத்துல காசு வந்து 10 ரூபா தான் டிக்கெட்ரா, ஆனா ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துக்குலாம் எங்களை கூட்டு போவான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது உள்ளார வீடெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்துக்கு உள்ளார அந்த மாளிகைக்கு உள்ளார கொஞ்ச தூரம் போனா உள்ளேயே அந்த சர்வர்ஸ்க்கு எல்லாம் ஒரு வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடுக்கடுக்கா வீடு கட்டியிருப்பானோட. எல்லாமே ஒரு 5-6 வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே அதே மாதிரி அந்த சைட்ல வந்து இது கிச்சன் செய்யற இடம், தூங்குற இடம், அந்த பின்னாடி வந்து அவங்க நடந்து போறதுக்கு, அதாவது அவங்க பாத்ரூம் போறதுக்கு நடந்து போவாங்கல்ல ஆத்துக்கிட்ட, அந்த இடத்துக்கான ஒரு வழி எல்லாமே அவ்வளவு சூப்பரா வச்சிருப்பாங்கடா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அதனால அது எக்ஸ்ப்ளோரேஷன்ங்கிறத விட எனக்கு அது நம்மள அறியாம ஒரு நாஸ்டாலஜியா வரும் தெரியுமா. ஏன்னா நம்ம வந்து பழைய படங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருப்போம். பீரியாடிக் மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். தமிழ் சம்பந்தப்பட்டது நிறைய சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருப்போம். அதுவும் இல்லாம எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பேச்சு போட்டி நிறைய கலந்துக்குவானா. பேச்சு போட்டி கலந்துக்குவோம். அந்த பேச்சு போட்டியில பேசுற மாதிரி எல்லாமே இதை பத்தி தான். சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், அப்புறமா வந்து ராஜா காலத்து இது, அப்புறமா தமிழின் பெருமைகள்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசியிருக்கிறதுனால அந்த ஒரு இதுல என் மண்டையில ஏறி 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 அதை பாக்குறதுக்கு நம்ம ஒரு வேளை இந்த இடத்துல வாழ்ந்துருப்போமோ அப்படிங்கிற மாதிரியான நாஸ்டாலஜியா தான். இந்த விஷயம் தான் எனக்கு இந்த பொன்னியின் செல்வன் எனக்கு மிஸ் ஆனது. எனக்கு அந்த நாஸ்டாலஜியாவே வரல படம் ஃபுல்லாவே. ஏதோ ஒரு எலைட்டுகளின் பொன்னியின் செல்வன் மாதிரி இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. எனக்கு செட்டு ஃபீல் தான் இருந்துச்சு. அதான் செட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாகுபலி பார்க்கும்போது கூட எனக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த எமோஷனல் கனெக்ட் ஒரு நார்மலா ஒரு இடிஞ்சு கிடந்த வீடை பார்த்து, அதாவது அந்த அரண்மனை உள்ளார இடிஞ்சு கிடந்த வீடை பார்த்து வர ஒரு நாஸ்டாலஜியா எனக்கு அந்த படத்தை பார்த்து வரல. அதுதான் இந்த இது வருது. பாகு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஜியோகிராஃபி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அங்கங்க லேண்ட்ஸ்கேப் கவர் பண்ணாங்க. இப்ப அந்த இதெல்லாம் அந்த நீர்வீழ்ச்சி எல்லாமே இந்த கேரளா சைடு இருக்கிற அத்திப்பாறையோ ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த அப்ப நீர்வீழ்ச்சியை கவர் பண்ணும்போது அங்க இருக்க கிராமத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணாங்க. ஆனா இப்போ பொன்னியின் செல்வன் வரப்போ ஒரு 70% ஆஃப் படமே செட்டுக்குள்ளேயே அடக்குறதுனால அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் நமக்கு ஒரு ஃபீலே வராது. என்ன ஜியோகிராஃபி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா, சரி நீ சொல்ற அந்த வீடுகள் பத்தி சொல்லிட்டு இருந்தால, வீடு வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் ஒரு இடத்துல. வரிசையில வந்துட்டு இப்ப திருச்சிக்கு நம்ம பேசின மாதிரி தனி பேட்டர்னே இருக்காது. ஏன்னா எல்லாருமே அங்கங்க இருந்து வந்த மாதிரி இருக்கிறதுனால தனி பேட்டர்ன் இருக்காது. திருச்சியை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல கொஞ்சம் மாறும். இப்போ நொச்சியம்னு ஒரு ஊர் இருக்கும், தாப்பேட்டை, இந்த மாதிரியான கிராமங்கள்ல எல்லாம் மோஸ்ட்லி இந்த வீடுகள்ல எல்லாம் என்ன இருக்கும்னா கிரில் கேட்டு போட்டிருப்பானுங்க. எல்லாத்து வீட்லயும் நீங்க பாக்கலாம் கிரில் கேட்டு போட்டிருப்பாங்க. எந்த டைம்லனா ஒரு 2K டைம்ல வந்துட்டு இந்த கிரில் கேட்டு அதிகமாச்சு. இங்க கிரில் கேட்டு நீங்க அதிகம் அப்படியே போயிட்டு இந்த சேலம், நாமக்கல் இந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா வீடுகள் எல்லாமே தொட்டி, கேணி இது ரெண்டுமே கட்டி வச்சிருப்பாங்க கூடயே, வீடு கூடயே. கேணி எங்க வீட்லயும் இருக்கும். இப்ப பின்னாடி வந்து அதை யூஸ் பண்றோமோ இல்லையோ, ஆனா எல்லா வீட்லயுமே கேணி இருக்கும். எல்லா வீட்லயும் கேணி இருக்கும். அந்த கேணி பக்கத்துல போகாதீங்க, அது உள்ள பேய் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி
அது எதனாலனா உள்ள விழுந்துருவோங்கிற பயம், வேற எதுவும் இல்ல. ஆமா. நம்ம இமேஜின் பண்ணி ஃபேண்டசிக்கலா ஒரு ஸ்டோரியே எழுதிருவோம். நைட் டைம்ல இப்படிலாம் பேய் வெளிய வரும் அப்படின்லாம். இருக்குமா? அது இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா இந்த நாமக்கலுக்கும் திருச்சிக்கு நடுவுல இருக்க கிராமங்கள், இந்த தொட்டியம், தோளூர்பட்டி இந்த சைடுலாம் போய் பாத்தீங்கன்னா, வீட்ட ஒட்டியே கோயில் வீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையடா. அங்காளி பங்காளிங்களுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட குலதெய்வத்துக்காக அங்காளி பங்காளிங்க சேர்ந்து இப்போ ஒரு பெரிய வீடு இருக்குன்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார், அண்ணன் தம்பிங்க எல்லாம். ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள் இருக்கும். இப்போ கருப்பணசாமின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 அங்காளி பங்காளிங்க சேர்ந்து அந்த வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கோயில் வீடு கட்டுவாங்க. இப்ப இந்த ஒரு 10 எல்லாமே வேற வேற ஊர் போவாங்கல்ல. வருஷத்துக்கு ஒரு அந்த கோயிலுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போவாங்க. இப்போ இது பாக்குறப்ப எல்லாமே ஒரு எல் மாதிரி இருக்கும். இங்கிட்டு ஒரு வீடு அப்படி ஒட்டி அங்கிட்டு ஒரு கோயில். இந்த மாதிரியே இருக்கும் நிறைய அந்த சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா. அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அப்படியே நீங்க இங்கிட்டு காரைக்குடி சைடு வந்தீங்கன்னா சொல்லவே வேணாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பெஸ்ட் வீடுகள்லாம் இருக்கிறது காரைக்குடி தான். கர்நாடகாத்தான் ஒரு ஏரியா இருக்கும். எல்லாம் அந்த இது என்னது சண்டைக்கோழி படம் எடுத்தாங்கல்ல, அது அந்த மேல நின்னுகிட்டு ஹீரோயின் எட்டி பாப்பால கீழே. ஆமா, தஞ்சாவூர்ல பூண்டி வாண்டையான் தான் ஃபேமஸ். ஓகேவா, வாண்டையார் இதுதான் ஃபேமஸ். அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து ரொம்ப நல்லாவே பேசுவார் அந்த ஆளு. அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல அந்த இடத்துல பயங்கரமா மதிக்கத்தக்க ஒரு ஆளா தான் அவரை வந்து சித்தரிக்கப்பட்டவை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து எல்லா இடத்துலயும் காட்டுவாங்க. ஆனா அந்த ஆள் நல்லா தான் பேசுவான். அவரோட வீடு வந்து ஒரிஜினல் வீடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீ சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஊர்ல அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வீடு எல்லாம் நான் போய் பாத்துருக்கேன் உள்ளார போயிட்டு. பயங்கரமா இருக்கும்டா வீடு. அதை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும்டா அது. அதான் இந்த நீங்க ரொம்ப இந்த ஆத்தென்டிக்கான வீடுகள் எல்லாம் பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கேட்டா நேரா காரைக்குடிக்கு போயிட்டு கர்நாடகா தான் ஒரு ஏரியா இருக்கும். அங்க போனீங்கன்னா எல்லாம் வரிசையா எல்லாம் பெரிய பெரிய வீடுங்க தான். எல்லாத்துக்கும் 10 ரூபா காசு கொடுத்து உள்ள போய் பார்க்கலாம். சில ரூம்ஸ் எல்லாம் பூட்டி வச்சிருப்பாங்க, ஆக்சசிபிலிட்டி இல்லாம இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த அதான் சண்டைக்கோழி படம், இந்த சாமி படம், இந்த ஹரி படங்கள் எல்லாம் மோஸ்ட்லி அந்த ஊர்ல எடுத்திருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும் வீடு. எல்லாமே எப்படின்னா இந்த வீடு இருக்கும், நடுவுல ஓடு இருந்து நடுவுல மட்டும் கேப் இருக்கும்ல, வயதானவர்கள் எல்லாம் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல உள்ள வீடுகள் எல்லாம் அங்க ரொம்ப அருமையா இருக்கும். அந்த வீடுகள் எல்லாம் மோஸ்ட்லி அங்கதான் இருக்கும். அந்த அப்படியே அங்கிருந்து இங்கிட்டு கரூர் சைடுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுக்கு தனிப்பட்ட வீடு மாதிரி இருக்காது. அது கலந்துருக்கும். எப்படின்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு வீட கொஞ்சம் கட்டி ரீபில்ட் பண்றேன்ற பேர்ல மாத்தி வச்சிருப்பாங்க. கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த காலத்து ட்ரெடிஷனலாவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப மாடர்னாவும் இருக்காது. அவங்களுக்கு விட்டு தர மனசே வராத மாதிரி இருப்பாங்க கரூர் சைடுக்காரங்க. அப்படி சேலம் ஈரோடு எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா மாடர்னைஸ்டு வீடு ஆயிருச்சு. ரொம்பவே அபார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு, தனி வீடும் நிறைய வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்றல காரைக்குடி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நல்ல ட்ரெடிஷனலா வீடுன்னு சொல்றோம்ல, அந்த காலத்து பில்டிங் இருக்கிற நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா. ரெண்டாவது இடத்துல எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்ட வரைக்கும், நான் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் வரைக்கும் நீங்க சொல்லுங்களேன். அடுத்து அதிகமா நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற வீடு, பழைய பில்டிங்ஸ் இருக்கிற ஊரு சென்னை தான் சார். சென்னையில தான் பழைய பில்டிங் இருக்கு. நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்க, நீங்க சொன்ன அந்த சென்ட்ரல் எடுத்துக்கங்க, பில்டிங்ஸ் சொல்றேன். இப்ப இது பாத்தீங்கன்னாலுமே காரைக்குடி சைடு பாத்தீங்கன்னாலுமே அதெல்லாம் வீடு வந்துட்டு மாளிகை மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப இங்கிட்ட நிறைய வந்துட்டு மூடப்பட்ட பில்டிங்ஸே அவ்வளவு கிடக்கு சென்னை சைடு எல்லாம், பராமரிக்காம அவ்வளவு பில்டிங்ஸ். ஏன்னா இங்க எல்லாம் நிறைய அந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு கைவிடப்பட்ட பிரிட்டிஷ் நிறைய இங்க இருந்தாங்க. ஆமா, நான் கேட்ட வரைக்கும். நீ தூத்துக்குடியை மாத்தி சொல்லிட்டியாண்டா? தூத்துக்குடிக்கு எப்படி இருக்கும்? இல்ல லூஸ் குடி சொல்றான். கடலோர இடம் தான். அங்க நான் எப்படி இருக்குன்னு கேட்டது இல்ல. இதுலலாம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு பீச் இருக்கான்னு தெரியாது. நான் வந்து இப்போ என்னடா நம்ம சைல்ட்ஹுட்ல அங்கதானடா இருப்போம், இப்ப போட்டு பார்த்தா வர மாட்டேதுன்னு பார்த்தேன். பூம்புகார் போட்டு பார்த்தா வரவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்படியா? பூம்புகார் போட்டு பார்த்தா பூம்புகார் ஏன் வந்து நெட்ல வர மாட்டேதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் பூம்புகார்லாம் வந்து நான் ஒரு 20-30 தடவைக்கு மேல நாங்க போயிருக்கோம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து. பூம்புகார்ல பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்க வீடு எல்லாமே அந்த ஒரு மராட்டி இதுல கட்டியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபார்மட்லயே இருக்கும் ஃபுல்லாவே. நீ பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும்டா வீடுலாம். நம்ம வந்து உட்காந்து ஜஸ்ட் பாக்குற அளவுக்கு இதா இருக்கும். பூம்புகார்ல இப்போ பாப்புலேஷன் இல்லையாமா அவ்வளவுக்கு. ஓகே வெக்கேட் பண்ணிட்டாங்களாம். ஓகே, இல்லடா அந்த இடம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும்டா அது பாக்குறதுக்கு. அங்கெல்லாம் நாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் பீச்சை பார்த்தது பூம்புகார்ல தான். பூம்புகார் பீச் போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அது வந்து பேராவரணி பக்கத்துல தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. பேராவரணி பக்கத்துல தான் இருக்கா? ஆமா, அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ஒரு இது கட்டியிருப்பாங்கடா. அவங்க லைட் ஹவுஸ்
ஹவுஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க சரியா, மேல எல்லாம் ஏறி பார்க்கலாம், பாதி தூரம் வரைக்கும் ஏறி பார்க்கலாம். ஏன்னா அந்த மேல எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாதி தான் ஏற விடுவானுங்க. அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா கட்டியிருப்பாங்க. எனக்கு அப்ப சின்ன வயசுல போகும்போது இது வந்து எப்படி எல்லாம் கட்டியிருப்பாங்க. நான் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படிதான் நான் ஒரு தடவையும் வந்து பார்ப்பேன். அது எப்படின்னா இது என்னமோ இப்போ வந்து ஏலியன் கட்டுச்சு இதுன்னு சொல்றாங்கல்ல, நம்ம போய் பார்த்தோம், கிட்ட போய் பார்த்தோம்னா கரெக்டா ஒரு 4 மணிக்கு சாயங்காலம் மதியானம் 4 மணிக்கு போயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் நீங்க இருக்கலாம் அந்த இடத்துல, சும்மா சுத்திட்டு இருக்கலாம். இப்ப பார்த்தா கூட அந்த இடம்லாம் ஒரு மாதிரி வியப்பா பாக்குற மாதிரி இருக்கும். சைட்ல வந்து அவங்க நான் வந்துட்டு சில இடத்துலலாம் அப்படியே லாங்கா இருட்டா இருக்கு, லாங்கா இருட்டா இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பயமா இருக்கு பாக்குறதுக்கே. நீ வந்து கொஞ்சம் இதெல்லாம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், பர்மிஷன் எல்லாம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம இதுல டனலுக்குள்ள எல்லாம் கூட்டு போவாங்க. ஒரே நிமிஷம் சொல்லு. அந்த போர்ட் நார்மலா இருக்குல்ல, போர்ட் இருக்கு எல்லா ஊர்லயுமே மேக்சிமம் இந்த டச்சு அவங்க எல்லாம் வந்து வணிகம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கட்டின பில்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்டா தான் இருக்கும். இப்ப நீ வந்து அந்த தூத்துக்குடியில வந்து ஒரு சர்ச் ஒண்ணு பெரிய ஃபேமஸ் சர்ச், இந்த நியூ இயர் டயத்துல எல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும் தெரியுமா, அங்க கூட ஃபங்க்ஷன் அந்த சைடுல இருக்க பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஃபாரின்ல இந்த காட்டுவாங்களோ ஒரு சில வீடு அந்த மாதிரிதான் இருக்கும். பாண்டிச்சேரி பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். நிறைய பில்டிங் அப்படியே வித்தியாசமா இருக்கும். அங்கெல்லாம் தான் நிறைய பழைய பில்டிங் இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க பிரெஞ்சு அதான் சொல்றேன், பிரெஞ்சு காலனி தானே, பிரெஞ்சு காலனி தானே அதெல்லாம். நீ எது சொல்ற, பசிலிகா சர்ச் சொல்றியா? அதான் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வேற நடக்கும் அந்த டயத்துல. அங்க வந்தீங்கன்னாலும் சரி, இப்ப இங்க நாகப்பட்டினம் சைடு, பூம்புகார் சைடு எல்லா சைடுலயுமே அந்த அவங்க வந்ததுக்கான இதுக்காக கட்டின மாதிரியே நிறைய இது இருக்கும். பூம்புகார்ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கடா அந்த இதுக்கு அப்புறம் இடையில ஒரு சுனாமி மாதிரி ஏதோ வந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய அளவு வந்துச்சா. என் ஃப்ரெண்டு வந்து பூம்புகார் தான், அந்த ஒரு பொண்ணு என் கூட படிச்ச பொண்ணு, அது அவங்க ஃபேமிலி அந்த மொத்தமா அந்த ஊர்லயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அது பஸ் எல்லாமே கேன்சல் பண்ணாங்க, பெருசா பஸ் ரூட்டுமே இல்ல. எனக்கு என்ன இதா இருக்குன்னா, சர்ச் பண்ணா கூட வர மாட்டேதுல, அப்படியே தரமட்டமா அழிச்சம் இருக்கு, என்னமோ ட்ரேஸே இல்ல எதுலயுமே. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், பெருசா எதுவுமே கிடைக்கல. ஆனா நான் நிறைய போயிட்டு இருப்பேன் அந்த இடத்துல வந்து, நான் சொல்ற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தவிர வீடுகள் வந்து நிறைய இருக்கும்டா அந்த சைடு. நீங்க சொன்னால இப்ப காரைக்குடி வீடெல்லாம் சொன்னால, அந்த மாதிரி வீடெல்லாம் வந்து அவங்களோட பாணியில கட்டிருப்பானுங்க. ஏன்னா என் கெஸ் என்னன்னா, மேபி அவங்க பார்த்துட்டு அவங்களோட பாணியில வந்து கட்டிருப்பாங்களோ என்னமோ. ஏன்னா வந்து அந்த ஃபார்மட்டும் இருக்கும், பாதி இது வந்து அந்த காரைக்குடி வீடு மாதிரி இருக்கும், பாதி இது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மட்ல இருக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைடுல இந்த 1000 கால வீடு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அப்படிதான் கட்டுவாங்க. 6 மாசம் போய் பர்மால எல்லாம் போய் வேலை பார்ப்பாங்களா, போயிட்டு பர்மால போய் வேலை பார்த்துட்டு 6 மாசம் வேலை பார்த்துட்டு திரும்ப அந்த 6 மாசம் சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து வச்சு 6 மாசம் வீடு கட்டுறது. அது மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் தகுந்த மாதிரி வீடுகளும் மாறுது, ட்ரெடிஷனலும் மாறுது. இன்னும் சில பேர் ட்ரை பண்றாங்க, சில பேர் அப்படியே மாத்துறாங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு, சென்னைகள்ல நீங்க இந்த பேச்சுலர்களுக்கு வீடு தேடும் போது நீங்க நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ரொம்ப ஒத்தான மேட்ரு. நானே இப்ப 2 வீடுமே அந்த மாதிரி வீட்டுல தான் இருந்தேன். என்னன்னா பாத்ரூம் வந்து கிச்சன்லயே வைக்கிறது. நீங்க பாத்துருக்கீங்க? நான் அப்படி ஒரு வீட்லயே இருந்திருக்கேன் சென்னை வந்து. நானே அப்பா வந்து தனியா இருந்தாங்க அந்த வீட்டுல, ஒரு வீட்டுல. அந்த வீட்டுல பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கும், கிச்சனை ஒட்டியே இருக்கும் பாத்ரூம். அதாவது கதவை திறந்துன்னு வச்சுக்கேன், கதவை திறந்து இறங்கி வந்தா கிச்சனு. இப்ப நான் இருக்கிற வீடும் அப்படிதான் இருந்து, இதுக்கு முன்னாடி நான் இருந்த வீடும் அப்படிதான் இருந்துச்சு. அதாவது நல்லா கதவை திறந்து வச்சுக்கிட்டே பொங்குதான்னு பாத்துக்கலாம், பால் எல்லாம் பொங்குதா அப்படின்னு பாத்துக்கலாம். டேய் நீ வந்து தயவு செஞ்சு பாத்ரூம் பக்கம் போவாத, எதையும் கதை சொல்லாத. நீ வந்து சைலண்டா பேசிட்டு ஓடியே போயிடுற நீ எங்கேயாவது. அது ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கான மேட்டரா சொல்றேன். அது எப்படி பிளான் பண்றாங்கன்னு தெரியல. கிச்சனுக்குள்ள பாத்ரூம் எப்படி பிளான் பண்றாங்கன்னு தெரியல. நிறைய சென்னையில தான் அதான பார்த்தேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே அப்படி பார்த்ததே இல்ல. சென்னையில நீ அப்படி பாக்குறியா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சென்னையில வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆன பாத்ரூமே பார்த்தேன். பாத்ரூமும் குளிக்கிற இடமும் ஒரே இடத்துல பார்த்தேன். இப்ப வரைக்கும் எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல எந்த வீட்டுக்கு போனாலுமே பாத்ரூம் தனி, இந்த குளிக்கிற இடம் தனி. எங்க வீட்டுல இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கும், உள்ள போனேன்னு வச்சுக்கேன், நடுவுல ஒரு கதவு இருக்கும், அந்த கதவு இந்த சைடு குளிப்பாங்க, அந்த சைடு பாத்ரூம் இருக்கும். அது மாதிரிதான் எல்லா இடமுமே இருக்கும். நான் இது வரைக்கும் நான் ஒரு வீட கூட சென்னை இல்லாம தஞ்சாவூர்ல, நான் வந்து எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல அப்படியே இருக்கும் பீஸ். அதெல்லாம் இருக்கு. அது எப்படின்னா இப்போ புதுசா கட்டுறவங்களும் அப்படிதான் கட்டுறாங்க. இப்ப ரீசெண்டா எங்க வீடு கட்டினதுக்கு அப்புறமே அதை பார்த்துட்டு இப்படிதான் கட்டி வச்சிருக்காங்க. சென்னையில உள்ள வீடு மாதிரி தான் அட்டாச் இருக்கும். எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ ஒரு மாதிரி குளிக்கிறப்போ எனக்கு பாத்ரூம் பார்த்து குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்டா. இப்போ வரைக்கும் வெஸ்டர்ன் இருந்தா கூட பரவாயில்ல. நாங்க நான் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இருந்த அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்தியன் டாய்லெட் சோப்பு எல்லாம் நழுவிச்சுன்னா பறந்து போய் உள்ள விழுந்துரும். ஐயோ
சொல்லுங்க சொல்லுங்க. அதான் அதுவும் அந்த சிந்தால் எங்க அப்பா வேற இந்த பெருசா இருக்கும்ல, அந்த 60 ரூபா 70 ரூபாய்க்கு பெருசா செங்கக்கல்ல ஆமாமா. மாதிரி இருக்கும்ல, அது வேற ஃபேமிலி உள்ள விட்டு உள்ள போட்டு அடி வாங்குவேன் நானு. சோப்பு போட்டு கூட குளிக்க தெரியாதா அப்படின்னு மிதிப்பாங்க வச்சுக்கிட்டு. அதுதான்டா, அது அந்த இது நான் ம். இங்க வந்து நான் பார்த்தேன். சென்னையில தான் அது கட்ட ஆரம்பிக்கிறானுங்க. ஆமா சார். சென்னையில அது தான் ரொம்ப கட்டியிருக்கானுங்க போல. வித்தியாசமா இருந்துச்சு. பாக்குறப்பயே எனக்கு நான் திருச்சி போறப்பயே ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேன். கிராமத்துல இருந்து திருச்சி போறப்ப பார்த்தேன். அது எப்படிங்க குளிக்க முடியும்? பாத்ரூம்ல எப்படிங்க குளிக்க முடியும்? அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த இதுல ம். யாருடைய நியமனீங்கல்ல, "என்னப்பா எங்க குளிக்கணும்? பாத்ரூம்லாம் இல்ல. இல்ல அவுத்து போட்டு குளி. அப்படியே இந்த கோமணத்த கட்டி குளி" அப்படிங்கிற மாரி. அது என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. வேலைய குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தானுங்களா? இல்ல இல்லடா ஏன்னா அது ஒரு இடம் இல்லடா. இடம் மிச்சமாகும்டா. இடம் மிச்சமாகும் தான். இப்போ நீ கேட்டல்ல ம். விலிவாய், நீ வந்து எதனால வந்து பாத்ரூம்ல கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து ஈஸியா பிளான் பண்ணிரலாம். பாத்ரூம்க்கு கொஞ்சோண்டு இடம் விட்டு அதுல அப்படியே ம். பாத்ரூம பதிச்சு ஒரு கதவ போட்டுட்டா ம். முடிஞ்சிருச்சு. அதனால தான் இடம் மிச்சம் பண்றதுக்காக தான். இப்ப பேச்சுலர் வீடுனா, சில இடத்துலலாம் வந்து பிளான் பண்ணியே பண்ணுவானுங்க. இந்த வீட வந்து பேச்சுலருக்குலாம் குடி விட்டுறலாம். இல்லன்னா வந்து சிங்கிளா ம். இருக்கிறவங்க கொஞ்சம் 2 பேர் இருக்கிறவங்கள குடி விட அந்த மாரி இதுல வந்து வாடகைக்கு விட்டுறலாங்கிற மாரி பிளான் பண்ணி தான் கட்டுவானுங்க. கட்டுறப்ப சரி ஓகே. பாத்ரூம் வைக்கிறதுக்கு இடம் இல்லன்னா அந்த இடத்துல அப்படியே வச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவானுங்க. தனியா இத வந்து வைக்கணும். இப்ப வந்து இங்க ஒருத்தன் வருவான் லீவாய்ன்னு. அவன வந்து அவன திங்கும் போதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் அதே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றதெல்லாம் கிடையாது. ஆமா. இப்போ வந்துட்டு அடுத்த அடுத்த டாபிக் போவோம். அடுத்து வந்துட்டு பேச்சுலர்ஸா நீங்க வீடு தேடிருக்கீங்களா? அடுத்த பேச்சுலரா? பேச்சுலரா தேடினது கிடையாது. ஒரே ஒரு தடவை பீஸ் மேக்கர கூட்டு ஒரு 5, 6 தெரு போனோம். பிஜி தேடி போனோம். அது தனியா பேச்சுலர் தேடினது கிடையாது. அப்ப நீங்க வீடு தேடின அனுபவம் இருக்கா? தேடின அப்புறம் அனுபவம் இருக்கு. பேச்சுலர் வீடு இல்ல. அப்புறமா சூப்பரா ஒரு கேரி பையர்ல குடி வச்சுட்டு கிளம்பிட்டான் அவன். ஆமாண்டா. அந்த வீட்ல வேற இவன லீபாய வந்து கோத்து விடலான்னு பார்த்தேன். அப்புறமா இல்ல வெரி வெரி அவ்வளவுதான். கன்டாஜியஸ். அது எப்படின்னா இது ஏ மாரி இருக்கும்லடா பீஸு. மல்லிப்பூ வச்சு வச்சு அதான் வாடுது. அதான் வெந்து தெரிந்தது காடு வீடு வித் சம் ஆடட் பெனிஃபிட்ஸ்ங்கிற மாதிரி பாய்க்கு பதிலா கார்ட் மட்டும் இருக்கும். காட்டு இருக்கும். காட்டு இருக்கும். அது உள்ள மேக்க நீ சொல்லு. இல்ல சொல்லுங்க. போயிட்டு நீ பசில் சால்வ் பண்ணணும் போயிட்டு. எந்த பீஸ் ஆமா. ஃபர்ஸ்ட் வரும். டேய் ஆமாண்டா. இது அந்த மாரி இருக்கும்டா. அவங்களோட அந்த காட்டு பக்கத்திலே மேஸ் மாரி இருக்கும்டா. மேல இருந்து பார்த்தா. உள்ள பூந்து அவன் காட்டுக்கு போறது. அதான் சார் அப்படிதான் பாத்ரூம் இல்ல. இந்த மேட்டர் சொன்னோட நான் வேணான்ட்டேன். பாத்ரூம்லாம் அடிச்சுட்டு இருந்தா உடைஞ்சு கிடக்கும். நம்ம தான் டிஸ்மேண்டில் பண்ணத திருப்பி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டு பாத்ரூம் போடணும்னாரு. ஆமா அந்த ஆமா ஆமா இதுலலாம் வரும் தெரியுமா? இந்த படத்துலலாம் இந்த ஜெயில்ல இருந்து வெளில வருவான். டப்புன்னு அந்த கன் அசெம்பிள் பண்ண சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஆமா. கட கடன்னு எடுத்து அசெம்பிள் பண்ணுவான். ஆமா. நான் அதான் அங்கேயே நான் வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்க, வேற எந்த இடத்துல வேணா என்னால வாழ முடியுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டேன். நான் வந்து 8 மாசம் ஏய் ஒரு எங்க நாள் 2 நாள்ல. எங்க வீட்ல ஒரு தடவ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சு பெரிய சண்டை ஆச்சு. நான் என்ன சொல்ட்டேன், என் கேர்ள் ம். ஃபிரெண்ட்லாம் சொல்ட்டேன். இந்த மாரி பீஸ் மேக்கர் தான் அந்த கேரி பைல இருக்கான். அங்கேயே கீழ ஒரு கட்டிலு கிடைச்சதுன்னா, அங்கேயே போய் தங்கிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணியிருந்தேன். பொட்டிலாம் கட்டிட்டேன். நல்ல வேளை எங்க வீட்ல சமாதானம் ஆயிட்டானுங்க. ம். இல்லன்னா நானும் கேரி பைல தான் வந்து தங்கியிருப்பேன். பாத்துக்க. அதான் வீடு தேடின அனுபவத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். நான் ஆ, நான் வந்துட்டு கிராமத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு வீடு தேடின அனுபவமே இல்ல. சுத்தமாவே இல்ல. ஏன்னா சொந்த வீட்ல இருந்தாச்சு. அடுத்து மூவ் ஆகுறப்பதான் அந்த வீடு தேடுற ஒரு மேட்டரே உள்ள வருது. வாழ்க்கைக்குள்ளேயே வருது. ரொம்ப வித்தியாசமா ஆ. இருந்துச்சு. திருச்சியில நான் ஃபர்ஸ்ட் வீடு தேடும்போது நான் தேடாத ஏரியா இல்ல. எல்லா ஏரியாவுமே தேடிட்டேன். அப்போ வந்துட்டு என்னோட பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வேற தேடிட்டு இருப்பேன். என்னோட பட்ஜெட் ஓகே. வெறும் 3000 ரூபாய்க்குள்ள ஆ, ஒரு ரூம் ஒரு கிச்சன் இருந்தா போதும். இல்ல ஒரு ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தா போதும்னு தேடிட்டு இருப்பேன். அந்த ஆ. பட்ஜெட்ல சுத்தமாவே இருக்காது. நான் இது வரைக்கும் தேடின வரைக்குமே 1, 2 அதிகபட்சம் கிடைக்கும். அவனும் என்ன பண்ணிருவானா, இல்லன்னா சீட்டு வீடு தான் கிடைக்கும். நீ சொல்ற பட்ஜெட்டுக்கு வந்து இதுதான் சீட்டு வீடு தான். சீட்டு ம், சீட்டு ம். வீடு எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியல சார். இந்த சீட்டு ஏய் வீடுல எப்படி அது சீட்டு வீடுலாம் கிடையாது. டைரக்டா வெயில் வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டி விட்டுறது. கட்டி விட்டதுக்கு அப்புறம் சரி இது என்ன சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆளுங்க தான் வேலை தேடி வருவாங்க. தெல்பத்திரி சிங் இவங்க தலையில கட்டிடுவாங்க, இன்னொன்னு வேலை கட்டிடுவாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன். அதுக்கான ஒரிஜினல் ம், ரீசன் சொல்றேன். இப்போ வந்து ம். பட்டா வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த வீடு கட்டணுங்கிற ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ள கட்ட ஆமா ஆமா. முடியாது. பெரிய ம், வீடா. சோ அதனால இத கட்டி வச்சிருப்பாய்ங்க. கட்டிட்டு இவங்களுக்கு காசு வர வரைக்கும் அதுக்கு ஒரு கிடப்புல கடக்கட்டும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஆஸ்பரா ம். சீட்ட போட்டு ஒரு வீட கட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் இது. ஆனா இல்ல இவன் இல்ல சொல்ற சில மாரி நம்ம வீட்டுல தெலுங்கு செகண்ட் ரசிகன் ஃப்ளோர்ல கட்டிடலாம்ல. இருக்கும்ல. செகண்ட் ஃப்ளோர்ல மேல கட்டிடுவானோ. இன்னொரு ஸ்கேம் என்ன பண்ணுவானு தெரியுமா? அதுக்கு தனியா லைன் இழுக்க மாட்டானோ. இவனும் வீட்டு லைனே அதுல கொடுத்துட்டு கரண்ட் பில்லு கழிச்சிருவான். ஒரு மொத்த முக்கியமான கரண்ட் பில்லு அதுல மொத்த கரண்ட் பில்லு அதுல அடிச்சிருவானோ. இந்த கரண்ட் பில்லு மேட்டர்ட்ட வந்தோனே, நான் திருச்சியில வீடுலாம் உலக தேடுனதுன்னா, நான் அது திருப்பி அங்க வரேன். சொன்னோனே ஆ, சொல்லிடுறேன். ஆ, இந்த சென்னையில மட்டும் தான் இந்த வீடுகளுக்கு வந்துட்டு தனியா லைன் இழுக்க மாட்டேங்கிறாங்க நெறைய. எல்லாமே ம். அவங்க வீட்டோட சேர்த்தே ம். போட்டுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு ரூ. 8
போட்டுறாங்க. இப்ப தனியா லைன் இழுத்தா 100 யூனிட் ஃப்ரீயா வரும். அதுலயே ஆல்மோஸ்ட் ஒரு பேச்சுலரோட நீடு முடிஞ்சிடும். நீ இப்ப சொல்றல இந்த விஷயத்துக்கு ஒரு இது வைக்கிறதுக்கு தான் ஈபில இருந்து இப்ப இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வரானுங்க. எங்க ஏரியால எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து அது மாதிரி 4-5 வீட்டுல வந்து பாத்துட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணிருக்கானுங்க, ஃபைன் எல்லாம் போட்டிருக்கானுங்க. சரி லீவாய், ஒரு யூனிட் 8 ரூபாயா, அதுக்கு திட்டுலாம் அவனை போட்டு நான் ஒரு கேரி பயில குடி வச்சுட்டு போனானே, ஆமா ஆமா, ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா ஆகும். இதுதான் பிஜிகள்ல பண்ற மிகப்பெரிய கொடுமைகள். இப்ப சாசா இருக்கிற பிஜில 12 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. எதுவுமே சம்பந்தமே இல்லாம நீ கில்ட் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கப்போ இல்ல அப்படிதான் நான் பண்ணுவேன். இல்ல இது பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம கேட்டா இத்தனை பேர் 8 பேர் ஷேர் பண்ணி தானப்பா எல்லாரும் கம்மியா தான் வருங்கிறான். டே கம்மியா வரட்டும்டா, பில்லே கம்மியா தானடா, நீ மீதி காசு எடுக்க போற அப்படின்னு பாத்துட்டு இருப்பேன் நானு. நானும் பீஸ் மேக்கரும் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனோம் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உள்ளார போறோம், அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நாங்க போறோம். அந்த இடமே இருட்டா, அந்த இந்த பொல்லாதவன்ல இது தேட போவான் பாரு, வண்டி தேட, அந்த மாதிரி இருக்கு. நான் ஞாபகம் இருக்கா அந்த ஒரு இதுக்குள்ளார போயிட்டு போனவன், அந்த ஆளு கூட இது வார்டன் மாதிரி இருப்பான், அவன் எங்கன்னு பார்த்தா அவன் இல்லவே இல்ல. அந்த பாலடைஞ்சு இதுக்குள்ள இருந்து ஏறி வரான். என்ன குப்பை கூடையில இருந்து ஒருத்தன் ஏஞ்சி வரான்னு பார்த்தா அதுதான் வார்டனோட ரூமா. அதெல்லாம் வீணா போயிடுச்சு போ அப்படிங்கிற மாதிரி பண்றான். ஏதாவது கேட்டோம்னா அதெல்லாம் வீணா போயிடுச்சுப்ப அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ரூம்ல இல்ல காலி பண்ணிடுவாங்க, நீங்க அப்புறமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான்டா. அதான் இந்த பண்றீங்களா வியாபாரங்கிற மாதிரி. சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு அது என்னன்னே தெரியல, இது கரெக்டானு கூட தெரியல. இப்ப வெளியில இருந்து வந்து பார்த்து புடிச்சாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன மாட்ட போறாங்களா இப்படின்னு கூட தெரியல. அது இந்த மாதிரி ரூமோ ஒரு கிச்சன் இருக்கிற வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன 1 BHK 8000க்குள்ள இருக்கிற 8000க்குள்ளலாம் திருச்சியிலயோ நாமக்கல்லையோ சேலமோ தஞ்சாவூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 BHK வீடே எடுக்கலாம். ஆனா இங்க சென்னையில கரெக்டா ஒரு சின்ன 1 BHK அப்படி ஒரு ரூம் கிச்சன் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதான் மூவி சஜஷன் சொல்லலாம். அதுல நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்கடா, ரொம்ப ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க அந்த படத்தை. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த படம். பாக்கலன்னா பாருங்க. டூலெட் படம் தான் சஜஷனா வச்சிருந்தேன். இன்னொரு படம் கூட எடுத்து வச்சிருந்தேன், நான் சொல்றேன் அப்புறம். இது என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த கரண்ட் வந்துட்டு 8 ரூபா வைக்கிறாங்க, சில இடத்துல வந்துட்டு 9 ரூபா வைக்கிறாங்க, சில இடத்துல 7 ரூபா வைக்கிறாங்க. ஆனா இதே இப்ப என் ஃப்ரெண்டு இன்னொரு இடத்துல கேகேநகர்ல வீடு எடுத்திருக்கான், அவனுக்கு தனி கரண்ட் பில்லு. அவங்க லிட்டரலி எலக்ட்ரிக் இண்டக்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க 5 டைம் யூஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு 200 ரூபா தான் வரும். கேகேநகர்ல ஆக்குறான். ஆமா, அங்க எனக்கு தெரிஞ்ச பேங்க் ஒண்ணு இருக்கு, அதுல போயிட்டு அது மேனேஜர் மட்டும் மண்டல கொட்ட சொல்றியா? அவர் யாருன்னா பீஸ் மேக்கர் பேக் ஷாட் போட்ட மேனேஜர். நாங்க தான் சுத்துவேங்க, சொல்லுங்க நானே போட்டு வந்துடுறேன். இப்போ இன்னைக்கு வந்து பீஸ் மேக்கர் பேங்க் பக்கத்துல தான் பானிபூரி சாப்பிட்டேன். எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்துச்சு, போட்டோ எடுத்து அனுப்பலான்னு பார்த்தா மறந்துட்டேன். வெறுப்பேத்திரியா? அது ஒரு மேட்டருங்க. நான் திருச்சியில நிறைய வீடு வந்துட்டு எனக்காக நிறைய தேடி இருக்கேன். எனக்காக நான் தேடுறப்ப நான் எந்த மாதிரியான வீடுலாம் இருந்திருக்கேன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் அங்க வீட்லயே இருக்கும்போது நான் வீட்டுல இருக்கும், எங்க வீடு அங்கதான் இருக்கு. ஆனா நான் அங்க இருந்து ஒரு ரூம் எடுத்து நான் தனியா இருக்கணும், எனக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் தனியா வீடு தேடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வீடே கிடைக்காம எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரோட ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு சும்மாவே கிடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல நான் ஒரு ரூம்ல எல்லாம் இருந்திருக்கேன். ஆபீஸ்ல ஒரு ரூம் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. வெளியில வந்துட்டு ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா வருவானுங்க, கூத்தடிப்பாங்க, என் பாத்திரத்துல எடுத்து பன்னிக்கறி சமைச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பானுங்க. நான் வெளியில வந்து பார்த்தா தெரியும் என்னென்னோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த வீட்லயுமே நான் ஒரு 3500 ரூபா வாடகை கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அங்கேயுமே ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு செட் ஆகல, இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கவங்க எல்லாம். அப்பதான் மூவ் அவுட் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போறப்பதான் எனக்கு வந்துட்டு இந்த சர்ச் பண்ற கஷ்டம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அங்க தேடி இங்க தேடி அப்புறம் இதுக்கு மேல ஒரு தனியா என்னால 3000க்கு அங்க வீடு எடுக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்ப ஒருத்தனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சிட்டு நான் வீடு எடுத்தேன். அப்போ ஒரு 5000 ரூபாய் பட்ஜெட் போனா திருச்சியில நல்ல வீடு எடுக்க முடியுது. அப்போ அங்க வீடு எடுக்க முடிஞ்சு அப்போ அங்க வீடு எடுத்து நான் ஒரு வீடு எடுத்தேன். அது ஓகேவா இருந்துச்சு. பட் ஆனா ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும் அந்த வீடே. சுத்தி இருக்க ஆளுங்களே ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. நைட்டு அது எப்படின்னா சார், என் வீட்டுக்கு பக்கத்துல ஒட்டியே ஒரு வீடு இருக்கும் சார். அந்த வீட்டுல அவர் இந்த வீட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்ல முடிச்சுட்டு வருவாரு போல. 2 மணிக்கு தான் விசில் வைப்பாங்க. சோறு வச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு 2:30-3 மணிக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வித்தியாசமா இருக்கும் நமக்கு சத்தம் கேட்கறதுக்கே. அந்த மாதிரி வீடு யோசிச்சு பாருங்க. 2:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப விசில் வச்சு குழம்புலாம் வெந்து சோறு போட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் இருக்கான், மறுநாள் போய் பார்த்தா அந்த போர்ட்ல டூலெட்னு போட்டிருக்கான், நைட்டு மட்டும் 2 மணிக்கு விசில் அடிக்கலாம். எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் லீவாய்.
அது பயங்கர ஆண்டிங்கா இருக்கும். அந்த டைலர் டுடன்லாம் வந்துட்டு நான் ரொம்ப பயமா இருந்துச்சு. டைலர் டுடன்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு தான் தூங்குவேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த வீடு. அதுக்கப்புறமா தான் மூவ் அவுட் ஆகி மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போய் நான் வீடு தேடின மேட்டர்லாம் சொல்றேன். நீங்க அடுத்த நீங்க ஏதாவது வீடு தேடின மேட்டர் சொல்லுங்க. நான் அப்படி அடுத்து சொல்றேன். அண்ணா இல்லவே இல்லன்ட்டானே. உங்களுக்கு தான் இருக்குதாங்க பீஸ் மேக்கர்? எனக்கு இந்த பேச்சுலருக்கு வீடுக்கு ஈஸியா கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த தூத்துக்குடி சைடுல சுரேஷ் அகாடமியில நான் படிக்கும்போது அங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக வருவாங்கல்ல, அகாடமி தானே. அதனால அங்க பேச்சுலருக்கு வீடு நிறைய கிடைக்கும். ஏன்னா வச்சுக்க, ஒரு கப்பலுக்கு அந்த வீட்டு வாடகைக்கு விட்டாங்கன்னா மினிமம் 5 ரூபா தாண்டாது. ஆனா இதே வந்து ஒரு 5-6 பேச்சுலர் பசங்க விட்டாங்கன்னா 10,000 12,000 வாங்கலாம். அந்த ஒரே காரணத்துக்காகவே அதுக்காகவே விட்டுருவாங்க, வாடகைக்கு விட்டுருவாங்க. 5 பேர் 6 பேர். நல்ல பிசினஸா இருக்கேடா. எனக்கு ஆ. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பேச்சுலர் ஹவுஸ் தேடின எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லன்னு சொன்னேன். நார்மல் ஹவுஸ் தேடின எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய மீன்ஸ் அது ஒரு 2 நாள்ல நிறைய நேரம் தேடணும் நாங்க. அது இந்த சீட்டு வீடுகள்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுல வந்து தங்குறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சோம்னா எப்படிடா இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க சட்டையை அவுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த முதுகுல நடந்த பொறியா வேக்குரு இருந்தே இருக்கும். ஏன்னா அந்த இதுல ஹீட்டும் வெளில போகாது. அதுல வேற அந்த அந்த சீலிங்ல அதுல என்ன வைக்க முடியும்? டேபிள் ஃபேன் வைக்கலாம், இல்லைன்னா மேல சீலிங் ஃபேன் வைக்கலாம், அவ்வளவுதான். வச்சுக்கிட்டு கிறுக்குன்னு சுத்துறதுல என்னத்த அவங்க கச 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 கசன்னு இருப்பாங்க. பிரம்ம யுகத்துல இருப்பாங்க இந்த 2 பேரு. ஒரு 4 செவுரு கட்ட முடியுது, கீழே ஒரு தளம் போட முடியுது, ஏன் மேல மட்டும் போட முடியல? ஏன் சீட் வாங்கி போடுறாங்க? ஏன் அப்படின்னு ஒட்டு ஓட்டுறது காசு அதிகம். ஒட்டுறது காசு அதிகம்டா. ஒட்டுறது பாத்தீங்கன்னா ஈஸியா. இப்ப ஓடு போடுறது தெரிஞ்சவனுக்கு ஒட்ட தெரியாதா? ஓடு போடுறது காசு கம்மி, அதனாலதான் ஓடு போடுறாங்க. இப்போ ஆஸ்பரா சீட் வந்து லோ குவாலிட்டியில போட்டோம்னு வச்சுக்க, ஓட விட கம்மி. அதனால அதை சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் இவன் ஃபர்ஸ்ட் சொன்னது தான்டா உண்மை. வடக்கன்கள்ட்ட வீடு வந்து வாடகை விட்டுறலாங்கிற பிளான் தான். ஏன்னா அவங்க வந்து 3 பேர் இருக்கிற இடத்துல 6 பேர் 8 பேர் தங்குவானுங்க. கண்டுக்க மாட்டானுங்க. அப்படியே கீழே வந்து படுத்துருப்பானுங்க. ஃபுல்லா வந்து படுத்துக்குவாங்க. நான் நிறைய இது பாத்திருக்கேன். அது மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காசும் கிடைக்குது. வேற என்ன அவங்களுக்கு வேணும்? வாடகை நல்ல வாடகை கிடைச்சிருது. இப்ப நீ சொல்றால எதுக்கு அவன் பண்ண மாட்டான்னு? பண்ண மாட்டான். ஏன்னா இதுவே நல்லா சேல் ஆகுது. அதாவது இப்ப இதுவே போதும், தங்குற இடம் இருந்தா போதுன்ற ஒரு நிலைமை. ஏங்க என்னையவே ஒரு நிமிஷம் இல்லடா, அவன் வந்து மேல எக்ஸ்டெண்ட் பண்ணதான் வச்சிருப்பான். சரி இப்போதைக்கு ஒரு சீட்டு போட்டு வாடகை விட்டுறலாம், அந்த ஐடியா தான். தற்காலிகமா ஏதாவது பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூட பண்ணுவாங்க சில பேரு. நான் வந்து வீடு தேடின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவாடா? சொல்லு. வீடு தேடினது வந்து எப்படின்னா, எங்க ஊர்ல இருந்து வந்த ஒருத்தர். அவர் வந்து சொந்தத்துல தான் மாமா முறை வேணும். அவர் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு என்ன கூட்டு போக சொல்லியிருந்தாரு. அவர் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வந்து டிரைவராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? நான் வந்து எல்லா இடத்துக்கும் போறோம். நாங்க வந்து எந்தெந்த இடத்துல தேடணும் அப்படின்னா, முகப்பேர் தேடணும். முகப்பேர்ல வந்து காசு கொஞ்சம் கூட இருந்துச்சு. அப்புறமா வந்து எங்க ஏரியால வந்து இது சொல்றேன் சாரா, கட் பண்ணிடுறேன். இது ஏரியா ஃபுல்லா சொல்லலையா? முகப்பேர் தேடினேன். முகப்பேரு, பாடிக்குப்பம். அந்த பாடிக்குப்பத்துல வந்து எப்பவுமே வீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு சைடு ஆஃப் இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து பாடியில போய் தேடணும். அப்படியே ஆனா அண்ணா நகர்ல போயிட்டு ஒரு வீடு தேடணும்டா. நாங்க வந்து ஏதோ ஒரு இந்த வெப்சைட் ஒன்று பார்த்தோம். நோ புரோக்கர் மாதிரியான ஒரு வெப்சைட் ஒன்று. அது பேர் சரியா ஞாபகம் இல்ல. அந்த வெப்சைட்ல போயிட்டு நாங்க வந்து சர்ச் பண்ணிட்டு நாங்க போய் பார்க்க போறோம். இது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போயிட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீட்டு ஓனர் வந்து பேசினப்பே ஒரு மாதிரி ரூடா தான் பேசினா. இது மாதிரி சொல்லுங்க, என்ன வீடா, வாங்க வாங்க, இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பேசினா. என்ன ரொம்ப சலிச்சுக்கிறானே, காசு கொடுத்து தங்குறதுக்கு, இது வீடு தங்குறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போறோம். ஆள் வந்து ரொம்ப வயசான ஆளு. அவன்கிட்ட போயிட்டு வீடை காமிக்க சொன்னா, எப்படிமா இருக்கு? மாடியில இருக்குடா. மாடி இந்த இதெல்லாம் விண்ணை தாண்டி வருவாயா வீடு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு வீடு. சைட்ல வந்து படி இருக்கு. அந்த படி வந்து அப்படியே அந்த சைட்ல அந்த சறுக்கிட்டு வருவோம் தெரியுமா ஒரு இடம், அந்த இடத்துல இப்படி கைய வச்சு லைட்டா பீஸ் மேக்கர் மாதிரியான ஆள்லாம் 2 உத வச்சாங்கன்னா உடஞ்சு போயிடும் ஃபுல்லாவே. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. அது உள்ளார போனீங்கன்னா பூலாம் வச்சிருக்கான். சைட்ல பூலாம் வச்சு அந்த ஒண்ணுமே இல்லாத அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். போய் பார்த்தா அந்த நீ சொன்னல அந்த ஷீட், அந்த ஆஸ்பரா ஷீட்டை போட்டு ஆஸ்பரா ஷீட் மேல பெயிண்ட் அடிச்சிருக்கான்டா. ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாதிரியான ஒரு பெயிண்ட் அடிச்சு. அடிச்சிட மாட்டான். அந்த கலர் ஷீட்டே விக்குது இப்போ. பெயிண்ட் தான் நல்லா பார்த்தேன். என்ன கேவலமான விஷயம் தெரியுமா? மேல பெயிண்ட், கீழே வந்து ஒரிஜினல் கலர். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. அது உள்ளார போய் பாக்குறோம். வீட்டுல வந்து ஒரு ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வச்சிருக்கான். ஒரு ஃபேன் ஒன்னு வச்சிருக்கான். அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம்ல ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு மாதிரி உடஞ்சு இருக்கு. அந்த இந்தியன் டாய்லெட் தான் உடஞ்சு இருக்கு. கட்டில் போறதுக்கு ஒரு இடம் இருக்கு. கிச்சன் வந்து ஒரு மாதிரி இருக்கு. இந்த வீட்டை போய் என்னமா சொல்றாங்க, இது வந்து செமி பர்னிஷ்டா இந்த ஹவுஸ். செமி பர்னிஷ் ஹவுஸ். என்னடா பர்னிஷ் பண்ணிருக்கா அப்படின்னா, ஃபேன் இருக்கு, ஒரு லைட் இருக்கு அப்படிங்கிறான்டா. அது வந்து செமி பர்னிஷ்டா. அது அர்த்தம் தெரியுமா உனக்கு? அட்வான்ஸ் எவ்வளவு கேளு. அட்வான்ஸ் வந்து 75,000. அட்வான்ஸ் வந்து அட்வான்ஸ் 75,000, வாடகை 10,000 ரூபாடா அந்த வீட்டுக்கு.
என்ன நெகோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரி நெகோசியேட் எவ்வளவு விலைக்கு பண்ணிக்கலாம்? 9,500 பண்ணிக்கோ அப்படின்னா, எங்க எங்க மாமா கடுப்பா அதான் அந்த 500 ஏத்திருவான். அது வந்து எப்படின்னா தீபாவளி இது தள்ளுபடி மாரி அது அப்புறம் ஏத்திடுவாங்க. அவரு சரி டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் வந்து இந்த கிளப்பாடு ஓவர் பண்ணே பேசுறான். இவன்ட்ட இந்த ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு தான் இவன் இவ்வளவு பேசுறானா அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடு எப்படின்னா சும்மா மேல வந்து பர்மிஷன் வாங்கிட்டான். அதாவது மேல கட்டுறதுக்கு இது வாங்கணும்ல அப்ரூவல். அத வாங்கிட்டான். என்ன பண்றேன்னு தெரியாம சும்மா ஒண்ணு கட்டி விட்டு அதுல 4 பூச்செடியை வச்சுட்டான். ரோஸ் பூ சைட்ல. அந்த வீடு சரி இதை முடிச்சோம். என்ன இலவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம். இன்னொரு வீட்டுல வந்து பார்த்தோன்னா நாங்க போய் தங்க போனோம். பக்கத்துல 2 டோய்லெட் போர்டு போட்டிருக்காங்க. நாங்க இந்த டோய்லெட் போர்டுல ஒரு ஃபர்ஸ்ட் வீட்ல வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். அங்க பக்கத்து வீட்டு ஓனர் இருக்காருல, அவர் அந்த காம்பவுண்ட்ல கையை வச்சுக்கிட்டு என்ன கூப்பிட்டாரு. இங்க வாங்கலாம் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா இது மாதிரி இந்த மாதிரி வீடு பார்க்க வந்தோம் அந்த வீட்டுல அப்படின்னா, அந்த வீட்டுல தண்ணி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டுல தண்ணி ப்ராப்ளம். ஐயோ அப்படியா, சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தண்ணி ப்ராப்ளம் இருக்கு, வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல ஆமா தண்ணி ப்ராப்ளம் இருக்கு, கரண்ட் வந்து அடிக்கடி போகும், ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஓனர் கொஞ்சம் குறைச்சலான ஆளு அப்படின்னாரு. என்ன இவ்வளவு நல்லது சொல்றானே நம்ம ஆளு, பயங்கரமான ஆளா இருப்பானே அப்படின்னப்ப கடைசியா சொல்றான், நம்ம வீட்டு மாடியில ஒரு வீடு இருக்கு, அங்க வேணாலும் பாக்குறீங்களா அப்படின்னாடா. என்னடா பிசினஸ் எல்லாம் பண்றீங்க பக்கத்துல? அது அந்த ஓனர் வந்து வந்தோடனே காம்பவுண்ட்ல நின்று பேசிட்டு இருந்தால புண்ட, அப்படியே அந்த ஓனர் வந்தானே கையை எடுத்து அப்படியே மேல பாக்குற மாதிரி நடந்து போயிட்டான் பின்னாடி. நான் என்ன பேசிட்டு இருந்தேன் பாதியில அவன் மட்டும் நடந்து திரும்பி போயிட்டே இருக்கான்டா. சென்னை சரியான சூடு. சென்னை சார் இல்ல இந்த கோயில் சிற்பங்கள், இந்த கோயில் கல்வெட்டுகள் எல்லாம் 300 காலத்துல செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த 2 வீடுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா நாங்க எடுக்கல, அப்படியே வந்துட்டோம். இதுதான் அந்த ஒரு நாள்ல. அதுக்கப்புறம் அந்த ஜஸ்ட் வீடு மட்டும் பாத்துட்டு போனோம். நிறைய வந்து டோய்லெட் போர்டு போட்டிருக்கான், நம்பர் போட்டிருக்கான். எடுத்தோம்னா வந்து வீடு இல்லைங்கிறான். நீ சொன்னலடா லிவாய், அது மாதிரி நாங்க வீட இது பண்ணி ரெண்டு கூட்டே பல நாள் ஆகுது, இப்ப போன் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் என்னத்துக்குடா டோர்ல வந்து மாட்டி வச்சிருக்கீங்க அவ்வளவு பெருசுக்கு அப்படிங்க. அரும்பாக்கத்திலே 4-5 வீடு பார்த்தோம். அரும்பாக்கத்திலே 4-5 வீடு வரிசையா வீடுகள் இருந்துச்சு ஃபுல்லாவே. அதுல எல்லாம் ஃபுல்லா போய் பார்த்தோம். ஆனா வாடகை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, பெரிய பெரிய வீடா இருந்ததுனால. கடைசியா நான் ஒரு பெரிய பிளானே சொல்லிடுறேன். உங்களுக்கு வீடு எப்படிப்பட்ட வீடு எங்க வேணும், எந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம் சென்னையில அப்படிங்கறது சொல்லிடுறேன். சரி ஓகே. வேற ஏதாவது இருக்கா? அதுதான் இல்ல, அதுதான் இந்த வீடு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் நாங்க தேடினதுதான் ரொம்ப நேரம். செகண்ட் டே வந்து சும்மா போனோம், ஜஸ்ட் ஒரு 2-3 வீடு சும்மா பார்த்துட்டு நாங்க அப்படியே விட்டோம். அதுக்கப்புறம் இது பண்ணல. நீ இதோட இன்னொரு ஆக்வர்டான மூமெண்ட் இருக்கும். நம்ம போய் ஒரு வீடு பார்க்கும் போது அந்த வீட்டுல இருக்க எக்ஸிஸ்டிங்கா இருக்க வந்து இன்னும் இதா இருக்க மாட்டான், காலி பண்ணிருக்க மாட்டான். அது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அவன் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பான், புரோக்கர் நம்ம இழுத்துட்டு போய் பாருங்க நல்ல வீடுதான் நல்ல வீடு, அவன் வந்து இப்போ இதுல எல்லாம் வந்து இந்த ஏர்பிஎன்பில எல்லாம் வந்து புக் பண்ணணும்னு வச்சுக்க, ரூம் புக் பண்ணி காலைல செக்இனுக்கு நம்ம போவோம். அப்பதான் அந்த உள்ள இருக்கவனே ஏஞ்சி தூங்கி ஏஞ்சி போவான். சார் இப்பதான் சார் பழைய கெஸ்ட் போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெளில இருந்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு உள்ள போலாம் சார். அந்த மாதிரி தான் பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க, உன்னை அப்பயே உள்ள கூட்டு போய் இதான் சார் ரூம் அப்படின்னு காட்டுறான்னு எப்படி இருக்கும்? அவன் தூக்கத்துல அவன் தூங்கிட்டு இருக்கான் டக்குன்னு. இது பரவாயில்ல. அதுவும் இந்த பேச்சுலர் ரூம் போய் பார்க்க போனோம்னு வச்சுக்கேன், அவன் வேற அந்த பேப்பர் போட்ட டூடு மாதிரி ஃப்ரீயா இருப்பான். மேனேஜர் இவன ஹவுஸ் ஓனரோட மதிக்க மாட்டான், இப்படியே மல்லாக்க படுத்து நம்மள அப்படியே பார்ப்பான், யாராமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். வீடு பார்க்க போட்ட டியூட், உண்மையா பேப்பர் போட்ட டியூட் அப்படிதான் இருப்பான். மேனேஜர் வந்தா கண்டுக்க மாட்டானா, அந்த மாதிரி இவன் ஹவுஸ் ஓனர் வந்தா வந்துக்க இந்த அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பான், போன் நோண்டிட்டு இருப்பான். ஒரு 2 பேரு நம்ம வீட்டை சுத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம, அதாவது நம்ம 2 கேரக்டருக்கு ஏதோ கண்டுக்க மாட்டான் வந்து பேச்சுலர் ரூம்ல. அந்த இதுல பேப்பர் போட்டாங்களா, எங்க இதுல வந்து ஒருத்தர் பேப்பர் போட்டான் சரியா. அவன் வந்து டேக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் இல்ல வந்து ஒரு சேலரி பண்ணோம்னா சேலரிக்கு வந்து 1 டே, ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு 2 நாள் சரியா. இவன் வந்து பேப்பர் போட்டா 2 நாள்ல அவன் எக்ஸிட். அவன் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு தம்பி டேட் 2 நாள் பா, எனக்கே டேட் 2 நாள் தான், உனக்கு டேட் 2 நாளா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கான்டா அவன். சிரிப்பாருங்க அந்த மாதிரி. அது மாதிரி அதை பார்த்திருக்கியா லீவாய்? நீ பேச்சுலர் ரூம் தெரியல. நான் சென்னையிலேயே ஒரு தனியா ஒரு பொண்ணு பாவம் வீடு எடுத்து இருந்துட்டு இருந்துச்சு. அவன் பாட்டு புரோக்கர் உள்ள கூட்டு போயிட்டு இதான் வீடுன்னு காட்டுறான். அந்த பொண்ணு பாவம் குடிச்சிட்டு அப்பதான் வெளியே வருது. நிறைய வீடு இந்த மாதிரி எல்லாம் தங்கிக்கிட்டு இருக்க வீட போய் காட்டுவானுங்க. அதுதான் பாவமா இருக்கும். எனக்கு இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும்ல, இந்த ஃபேவரட் மெமரி, அதாவது எமோஷனல் அட்டாச் ஆன ஹவுஸ், அது ஒண்ணு இருக்கு. நான் சொல்லணும்னு சொன்னல, அது அந்த ஒரு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீ என்ன கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வேற எதுனாலும் பேசு. இப்போ தஞ்சாவூர்ல எங்களுக்கு ஒரு வீடு இருக்குடா. அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட்ல ஒரு வீடு, ரைட்ல ஒரு வீடு, ஓகேவா. அந்த லெஃப்ட்ல இருக்க வீட்டுல பெரியப்பா பெரியம்மா இருப்பாங்க,
என்னதுடா ரெட்டை வீடு? இல்லடா எங்க பெரியப்பா வீடு, இது எங்க வீடு. சரியா? அந்த வீட்ல வந்து எப்படின்னா, இல்ல, இல்ல. இப்ப எங்க இந்த பெரியப்பா படத்துல இருக்கும்ல, அது என்ன படம்? இப்போ ஒரு விக்ரம் பிரபு வச்சியா, புலிகுத்தி பாண்டியில அவன் வீடு இருக்கும்ல, ரெட்டை வீடு. நான் இந்த சாரி, பக்கம் சாரி, ஆ. சாரி எனக்கு தெரியாது. நான் அந்த படம் பார்க்கல. மாசத்துக்கு முன்னாடி சரி. உங்கள மட்டும் பார்க்க சொல்லி தாடி இருக்கிறது போட்டு. அது பண்ணது வந்து இவர்ரா, நம்ம பாட்காஸ்ட் இழந்தவன் ஜீமோ. அவருதான். சரி, இது என்னாச்சு, நாங்க அந்த வீடு வந்து எங்க இப்ப பெரியமா இருக்கிற வீட வந்து வேற ஒருத்தருக்கு வாடகை விட்டுருந்தாங்க. நாங்க இருக்கிற வீட்டுல எங்க பெரியமா இருந்தாங்க. மாடியில வந்து ஒரு வீடு இருக்கும். மாடியில வந்து கூரை வீடு. சரியா? அந்த கூரை வீட்டுல நாங்க இருந்தோம். எங்க அப்பா எல்லாம் ஃபாரின்ல இருந்தாங்க. நானும் எங்க அம்மா எங்க அக்கா 3 பேர் இருந்தோம். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் சொன்னல அந்த கூரை வீட்டுல கூரை வந்து பிரிஞ்சதுன்னா மேல ஏறி நாங்க சீட்டு கட்டுவோம். மேல வந்து ஏதாவது ஃபிளெக்ஸ் எடுத்து நாங்க கட்டி விடுறது. அதுக்கப்புறமா வந்து எங்க எங்க சித்தியோட பசங்க வந்து அப்பப்போ ஊர்ல இருந்து வருவானுங்க. எப்போ வருதுடா, சித்தி பசங்க வந்து ஊர்ல இருந்து வருவாங்க. சின்ன சின்ன பசங்க அவங்க தூங்குறதுக்காக தொட்டி கட்டுவாங்க. இதுல கட்டுவாங்கல்ல, அந்த தொட்டி கட்டுறது கூட மரம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வெளில இருந்து போயிட்டு ஒரு மரம் வாங்கிட்டு வந்து அந்த மரத்தை வாங்கி சேனல் வச்சு கட்டி அது நடுவுல வந்து நாங்க வந்து தொட்டில் கட்டுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அந்த வீடு. ரொம்ப ஒரு மாதிரி வீடு வந்து கீழ் வீடு எல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கும். மேல இருக்கிற எங்க வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் ஃபார்மட்ல இருக்கும். அந்த மேல வந்து இந்த எங்க வீடு அப்படி பாதியா பிரிச்சுன்னு வச்சுக்க, மேல இருக்கிறது ஒரு கலர் கடிங்ல இருக்கும், கீழே இருக்கிறது ஒரு கலர் கடிங்ல இருக்கும். சரியா? இது இவங்க வீடு மட்டும் தமிழ் படம் சிவா, வெளியில இருந்து காட்டுற மாதிரி இருக்கு, வெளில இருந்து காட்டுற மாதிரி இருக்கும். உள்ள போறல கீழ் வீடு. ஆமா, அது வந்து எப்படின்னா ரொம்ப இதா இருக்கும். அந்த தொட்டி இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப தொட்டி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மெமரி. ஏன்னா அந்த தொட்டியை வந்து நான் சின்னதா இருப்பேனா, நான் அந்த தொட்டியில தான் படுத்து தூங்குவேன். எங்க சித்தி பசங்க போயிடுவானுங்க, ஊரை விட்டு ஊருக்கு போயிடுவானுங்க. ஆனா அந்த தொட்டி இருக்கும், அந்த தொட்டியில தான் தூங்குவேன். எப்படின்னா மெத்த கிடையாது, நாங்க தரையில தானே படுத்துவோம். ஆனா தொட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு. நல்லா கை காலெல்லாம் வச்சுட்டு தூங்குறது, காலை அப்படியே வெளில வச்சிருவேன். ஒரு சேரை ஒன்று வச்சு அதில் அப்படியே எங்க அம்மா காலை வச்சிருவாங்க. அதுல வந்து நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். எப்போ 10 வயசு அப்பயும் நான் அந்த தொட்டியில படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அது எப்படின்னா அந்த படத்துல எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, இந்த மரத்துக்கு 2 மரத்துக்கு தென்னை மரத்துக்கு நடுவுல வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க தெரியுமா, தூங்குறதுக்கு. நம்ம டாக்கி மிச்சி மாதிரி பணக்கார டியூட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம்ல கட்டியிருப்பாங்களா, அவங்க எல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு இதா நினைச்சுக்குவேன் அதை நான். அது எனக்கு அது ஒரு ஃபீல். அதுல வச்சுட்டு அதுல வந்து லைட்டா சின்னதா அந்த துணியை சுருட்டி அப்படி தலைக்கு வச்சுட்டு அப்படி வச்சுட்டு படுத்திருப்பேன். அந்த வீட்டுல எப்படின்னா ஒரு 2 ரூம் இருக்கும். அதுல ஒரு ரூம்ல வந்து சாமி ரூம் இருக்கும். நான் வந்து அது மாதிரி தான் ஒரு தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கும் முதுகு வந்து பயங்கரமா வலிச்சுட்டே இருக்கா அந்த வீட்டுல. முதுகு வலிச்சுட்டே இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அப்புறமா எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், இது மாதிரி முதுகுல எல்லாம் அம்மா போட்டிருக்கு, ஃபுல்லா உடம்புல அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ரூம்ல சாமி இருக்கும்ல, அந்த ரூம் பக்கத்துல வந்து ஒரு பாயை போட்டு அந்த இதுல வந்து வேப்பிலை எல்லாம் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல படுத்தாதான் மேல சீட்டு இது கூரைக்கு நடுவுல அந்த ஆளு மூஞ்சி தெரியும் சொன்னல, இந்த பிளெக்ஸ்ல அவங்களோட மூஞ்சி தெரியும். நான் அப்படியே படுத்திருப்பேன், அந்த வேப்பிலையில படுத்துதான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பேன். இது முடிச்சு பார்த்தோன்னா அந்த ஆள் பார்ப்பான், உங்களுக்கும் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஏந்திரிக்கும் போது. அந்த மாதிரி இருக்கும் அந்த வீடு. வெளில பாத்தீங்கன்னா அந்த இப்ப கீழ் வீட்டு பசங்க எல்லாம் வருவாங்க. அந்த வீட்டுல வந்து எங்க அக்கா வந்து எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி தருவா. எனக்கு அப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி தருவா. குட்டியோண்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து அமுச்சு விட்டது. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்து வச்சு நாங்க பாட்டை போட்டு மொத்தமாவே ஒரு 10 பாட்டு தான் இருக்கும். அந்த 10 பாட்டை திருப்பி திருப்பி போட்டு அந்த டான்ஸ் பாட்டா எடுத்து அதை உட்காந்து ஆடிட்டு இருப்போம். அந்த வீடு ஒரு பயங்கரமான மெமரி. ஆனா வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு தடவை வந்து பயங்கரமா வெள்ளம் வந்துச்சு. மழை ஓவரா பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா கூரையோட மேல் பார்ட் மட்டும் பிச்சுட்டு போயிடுச்சு அந்த ஒரு காத்துல. நாங்க வீட்டு உள்ளதான் இருக்கோம், மேல் பார்ட் வந்து சீவீடு போன மாதிரி மேல இருந்து சீவீடு போயிடுச்சு அந்த இது. அதனால உள்ள எல்லாம் தண்ணி பயங்கரமா வந்துருச்சு. அதனால நாங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கீழ் வீட்டுல இருந்தோம். எங்க பெரியமா வீட்டுல ஃபர்ஸ்ட் இப்ப அதாவது வாடகைக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து அந்த டைம்ல காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனா அந்த வீடு ஃப்ரீயா தான் இருக்கு, ஜஸ்ட் சும்மா வச்சிருக்காங்க. அந்த இது என்ன விஷயம்னா, எங்க பெரியப்பா இருக்கான்ல, அவன் வந்து சரியான ஒரு கிறுக்குதி. ஓகேவா, அவன் வந்து எங்க அப்பாவுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். அதனாலதான் எங்க அப்பா ஃபாரின்ல இருந்த டைம்ல வேணுக்குன்னே எங்களை வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி குருட்டா பண்ணி அவன் வந்து எங்களை மேல வச்சிருந்தான் அந்த கூரை வீட்டுல. அந்த இது முடிஞ்சிருச்சா, சரி மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மழை விட்ட டைம்ல டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணாங்க. எங்க அந்த வாடகை இருந்த வீட்டுல எங்க பெரியமாவும் எங்க பெரியமா இருந்த வீட்டுல இதுவும். ஏன்னா என்னன்னா அது கூட ஒரு உள்குத்து தான். இப்ப வாடகை இருந்தாங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீடை வெள்ளெல்லாம் அடிச்சு நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வீடு இவங்க யூஸ் பண்ணிட்டு போனது. ஓகேவா, அப்படியே ஓட்டது போட்டபடி அப்படியே எதுவுமே இது பண்ணாம அப்படியே இந்த வீட்டுல எங்களை இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணணும் தெரியாம இந்த வீட்டுல தான் இருந்தோம். இந்த வீட்டுல வந்து இருக்கிறோம். நாங்க வந்து தூங்குறோம், மேல வீடு விட்டோம்டா,
மேல வீடை வந்து எதுக்கு வச்சிருக்கோம்னா சும்மா அது மழைலாம் முடிஞ்சு போய் பார்த்தனா அந்த வீடு ஏதோ டிசாஸ்டர் படத்துல அப்பாக்லிப்டிக் வேர்ல்டு மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஏன்னா கூரெல்லாம் பிஞ்சு ஒரு இடத்த தொங்கும். நம்மளால பிளெக்ஸுக்காரர் இருக்காருல்ல, அந்த பிளெக்ஸ் வந்து பறந்து போய் பின்னாடி வாய்க்கால விழுந்து கிடந்தது. பின்னாடி வாய்க்கா இருக்கும், பெரிய வாய்க்கா இருக்கும், அதுல விழுந்து கிடந்தது. இப்ப கீழ் வீட்டுல நாங்க இருக்கோமா, நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா சொன்னாங்க, இது ஆல்ரெடி ஏதோ ஒரு இதுல சொன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு சூலாயுதம் வச்சிருப்பாங்கடா, ஒரு கோயில் மாதிரி, குட்டி ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க வயல் இருக்கு, அதனால அவங்க சாமி கும்பிடுறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த சூலாயுதம் வந்து தண்ணி நொம்பிடுச்சுன்னா, அந்த சூழல் நம்பிச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். எப்படின்னா சரியான மழை, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு லீவ் டைம் தான், அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க நைட்டு பார்க்கும்போது தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி சூழாயுதம் பாய்தான் இருந்துச்சு. சரி நாங்க தூங்கிட்டோம். நைட்டு நான் தூக்கத்துல இது காலையில ஏஞ்சி இப்படி காலை எடுத்து வைக்கிறேன். நான் வந்து கீழே படுத்திருந்தவன் கட்டிலுக்கு வந்துட்டேன். எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது வீடு முழுக்க தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இறங்கி பாக்குறேன், எனக்கு பயந்தே போயிட்டேன். என்னடா வீடு ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஏதோ கனவு உலகத்துல நடப்போம் தெரியுமா ஒரு மாதிரி, அந்த மாதிரியான ஃபீல். இறங்கி பார்க்குறோம் ஃபுல்லா தண்ணி, அந்த வீடு ஃபுல்லா. வீட்டுல வந்து எனக்கு ஒரு நான் முட்டிக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லா தண்ணி. வீட்டுக்குள்ள பாம்பெல்லாம் வந்துச்சான். பாம்பெல்லாம் வந்து எங்க தாத்தாலாம் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தாரு போல. அந்த வீடு நான் மறக்கவே மாட்டேன். ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஒரு ஃபோர்த் படிக்கும்போது நடந்தது. அதான் எங்க இதுல. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, போட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க எங்க தெருக்கு. போட் எடுத்துட்டு வந்து தான் கூட்டு போனாங்க. ஆனா என்ன வந்து நான் சின்னதா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க கூட இருந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கழுத்துல வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான்லாம் சொன்னேன் உள்ள இறங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்ன கழுத்துல வச்சு தூக்கிட்டு போனாங்க. கழுத்துல வச்சு தூக்கிட்டு போனாங்க. வெளில வந்துச்சுல அலிவாயி. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ட்ரெஸ், எங்க அக்கா ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துட்டாங்க. என் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டாங்க. அப்படியே மேல செல்ஃப்லயே இருக்கு. என் ட்ரெஸ் எதுவுமே இல்ல. உள்ள ஜட்டி கூட நான் போடல. குட்டியோட டவுசர் போட்டிருக்கேன், மேல வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். அந்த டிஷர்ட் வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சு இருக்கு. நான் சும்மா வீட்டுல தூங்குறதுக்காக போட்டது அது. சரியா, அதோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போய் ஒரு இடத்துல எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல போய் இருக்கிறோம். எனக்கு ஜட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜட்டிலாம் வந்து ஒரு மாதிரி நனைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால கழட்டி போட்டு அவங்க இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால அவங்களோட சட்டையை வாங்கி போட்டு, ஜட்டியே இல்லாம அந்த சட்டையை வந்து முட்டிக்கால வரைக்கும் இருக்கு. நான் அப்படியே அந்த சட்டையை அப்படியே உள்ள திணிச்சு இப்படி காலுக்கு எடுக்கல அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சைக்கிள் ஏறி உட்காந்து நான் போயிட்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஜுலான் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒரு மாதிரி ஒரு சின்ன கடை தான். ஆனா தஞ்சாவூர்ல மோஸ்ட் ஆஃப் பர்சனுக்கு தெரியும். அந்த தெற்கு வீதினு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து அந்த இது ஃபேமஸ். அங்க போய் நிக்கிறேன், அங்க எல்லாம் அக்காங்களா இருக்காங்க. எனக்கு வர அசிங்கமா இருக்கு, ஜட்டி இல்லாம இருக்கனா. அப்படியே டவுசரை வாங்கினேன், அப்படியே அந்த சட்டைக்குள்ளார தெரியாத மாதிரி போட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு போனா. முடிச்சிட்டு ஒரு 4 நாள் வந்து தண்ணி கரை ஆயிடுச்சு. 3 நாளுக்கு மேல தண்ணி கரை ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு அந்த வீடை போய் பாக்குறோம். எங்க வீடு ஃபுல்லா பாசி அடைஞ்சு போயிருக்கு உள்ளாரெல்லாம். இன்னொன்னு என்னன்னா, இவங்க பெரியமா வீட்டுல மட்டும் அவங்க நல்லா அந்த தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தண்ணி இறங்கணும்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் இறக்கி விட்டு போர்டு மாரி வச்சிட்டாங்கடா, பெரிய அந்த தகரத்துல, உள்ள தண்ணி போக கூடாது, பாசி அடையக்கூடாதுன்னு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காங்க இவரு. ஆனா எங்களது ஒன்னா என்ன ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களோட மட்டும் இது அடைச்சு வச்சுட்டாங்க. எங்க இதெல்லாம் போனோம். அப்புறமா மாடியில ஏறி போய் நான் உட்காந்து பாக்குறேன், ஃபுல்லா தண்ணி தேங்கியும் மாடி உடஞ்சும் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த இடத்துல நம்ம தொட்டிலாம் ஆடிட்டு இருந்தோம், இந்த இடத்துல படுத்து கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். அந்த வீடு வந்து நான் மறக்கவே மாட்டேன். இப்ப வந்து அந்த வீட்டை வந்து எங்க பெரியப்பாவே நாங்க தான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இடிச்சிட்டு கட்டுறேன்னு சொல்லி கட்டி, அந்த ஆளு வந்து ஒரு பெரிய ஒரு பேங்க்ரப்ட் ஆயிட்டான். இப்போ அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா நான் சொல்றேன். இதனால அந்த வீடை வந்து நான் இப்ப பார்த்தா கூட எனக்கு அந்த இப்ப வீடு வரும் வேற மாதிரி மாத்தி கட்டிட்டாங்கடா. இருந்தாலும் அந்த கீழே கட்டின இடம், அந்த இடிச்ச இடம்லாம் அப்படியே இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு பார்த்தா இமேஜினேஷன்லயே இந்த இடத்துல இது இருந்துச்சு, இந்த இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வரும். அந்த நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எங்க மாடி வீட்டுல யாருமே வந்து பெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் கேட்டேன்னு சொல்லிட்டு காலிங் பெல் இருக்குல்ல, அந்த பெல் ஒண்ணு வாங்கி எங்க அம்மா வந்து வாங்கிட்டு வந்து வச்சாங்க. அந்த பெல்லாம் இருக்கும். அந்த பெல்லாம் அமுக்கி விளையாண்டு இருப்பேன். யாரும் வீட்டுல இல்லாதப்ப டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். எல்லா வீட்லயும் வச்சிருக்காங்க, நம்ம வீட்டுல மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெல்ல வாங்கி வச்சிருப்போம். அந்த வீடு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, கதவும் ரொம்ப குட்டியா இருக்கும். இப்ப போனா எனக்கு சுத்தமா பார்த்தாது, முன்னாடி எனக்கு பார்த்தோம் கதவு ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த கதவுல பூந்தா போனா ரொம்ப சின்னோண்டு வீடு. அந்த வீட்டுல இருந்தா அந்த வீடு அதை மறக்கவே மாட்டேன். ரொம்ப ஒரு பயங்கரமானது. நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வீடு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு மொரட்ட மேட்டர் நடந்துச்சு. ஆர்த்தர் நான் கேட்டேன், வீடு பார்த்து கொடுக்க முடியுமா ஆர்த்தர்ன்ட்டு முதல்ல நான் கேட்டேன். சில ஆன்லைன் ஆப்ஸ்ல நான் பார்த்தேன், அது என்னென்ன ஆப்ஸ்லாம் கடைசியில நான் சொல்றேன். எந்த ஆப்லயுமே கிடைக்கல. ஒரு ஆப்ல மட்டும் காசு கட்டாமலே பார்க்கலான்ற மாதிரி ஒரு நிலைமை வரப்ப அந்த ஆப்ல நான் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆர்த்தர் சொன்ன வீடுமே சாருக்கு செட் ஆகல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன், அப்புறம் மதுரையில நான் வீடு பார்த்த மேட்டர் சொல்ல மாட்டேன் பாருங்க. மதுரையில வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீடு வந்துட்டு நான் ரோட்ல ஏறி இறங்கி தேடி கிடைச்ச ஒரு வீட்டுல, எனக்கு மதுரை என்னன்னே தெரியாது. அப்ப எங்க அங்க என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் இறங்கி தேடின ஒரு இடத்துல கிடைச்சது ஒரு மொட்டை மாடியில ஒரு சின்ன ரூமு, அவ்வளவுதான். ரூம்ல ஒரு பாத்ரூம். நான் என்ன கிச்சன்லாம் கிடையாது, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துட்டு அந்த வெளியில மொட்டை மாடி பால்கனில வச்சு சமைச்சுக்குவேன்.
சமைச்சிட்டு சாப்பிட்டு உள்ள தூக்கி சரியான நாங்க இருந்த வெக்க. வீட்ல வந்து இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கு தெரியுமா? அந்த அந்த அமுக்குவாங்களே புஸ் புஸ் புஸ்ன்னு. அந்த மண்ணெண்ணெய் அடுப்பு தான் இருக்கும். அத நாங்க இப்ப மாடியில இருந்தாலும் அந்த வீட்ல அப்படிதான் இருக்கும். அதே நீ சொல்ற மாதிரியான ஃபார்மட் தான். ஆமா. இழுத்துட்டு வந்து வெளிய வச்சு சமைச்சிட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு இப்படி சாப்பாடு ஸ்மெல் அங்கேயே தான் இருக்கும். தூங்க முடியாது. பயங்கர வெக்கையா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே அது வந்து ஒரு டிஎஸ்பியோட வீடு. டிஎஸ்பி கீழே இருப்பாரு, நான் மேல இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே பிடிக்கல, ஒரு நல்ல வீடா சேருவோம்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க ட்ரெயினரா சேர்ந்த டைம் கொஞ்சம் காசு கையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டு எடுத்துருவோம்ட்டு அப்பயே அதே ஆப்ல அந்த காசு கட்டாத ஆப்லயே தேடினேன். மதுரையில தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா வீடு கிடைச்ச ஒரே இடம். நான் அது வரைக்கும் தேடின எல்லா இடத்துலயுமே மதுரையில உங்களுக்கு ஈஸியா வீடு கிடைச்சிரும். எந்த அமௌண்ட் எந்த பட்ஜெட்டா இருந்தாலும் கிடைச்சிரும். வெறும் 3000 நான் ஒண்ணு சொல்லவா? ம். இப்போ ஊர் சைடுல வீடு ஈஸியா கிடைக்கும். ஏன்னா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்டா அங்க வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன் வந்து சின்ன வீடா இருந்தாலும் சொந்த வீடு இருக்கும். ஆமா ஆமா அதனால கூட இருக்கலாம் மேபி. ஆமா. அப்போ நான் மதுரையில ஒரு வீடு தேடுறேன். ஒரு வீடு கிடைச்சு 3000 ரூபாய்க்கு. எனக்கு 3000 ரூபாய்க்கு இவ்வளவு நல்ல வீடு யாருக்குமே கிடைக்காது. ஒரு அழகா ஒரு சின்ன கிச்சன், ஒரு அழகா ஒரு ரூம், வெளியில அப்படியே பால்கனி, பாத்ரூம், அதான் மாடியில. அதுக்கு மேல ஒரு மொட்டை மாடி மாதிரி குட்டியா ஒரு இரும்பு ஏணி வச்சிருக்கும். அங்க நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் சாசாவை கூட்டு வந்து லிவிங்ல இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க ஓனர் நீயும் டைலர் இருந்தீங்களா அந்த வீடா? இல்ல மதுரையில சருது. ஓகே ஓகே. மதுரையில. அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாசாவை கூட்டு வந்து லிவிங்ல இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க ஓனர் கேட்டாரு யாருன்னு கேட்கணும். நான் சும்மா போய் சொல்லிட்டு இருந்தோம். கசின்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எவ்வளவு தங்கமானவர்னு கேளுங்களேன். அவரு சொல்ற அளவுக்கு பார்த்தாரு. சரி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, நீட்டா இருந்துட்டு போயிடுறானுங்க அப்படின்றதுனால கீழ் வீட்டுக்கு ஆளே வர மாட்டேங்கிறாங்க, பேச்சுலர் இருக்கேன்றனால. அப்ப என்ன சொல்லிட்டாரு, நீங்க கசின்னு சொன்னீங்களே லிவை, நீங்க ரெண்டு கீழே யாருமே வர மாட்டேங்கிறாங்க, நீங்க 2 பேரும் குடும்பம்னு சொல்லிருங்க, அப்பதான் இங்க யாராவது கீழே யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிளான் பண்ணி தராரு. அவ்வளவு நல்ல மனுஷன். ரொம்ப ஃப்ரீயா வீடு, ரொம்ப சூப்பரான வீடு. அதுக்கப்புறம் அங்க இருந்து சென்னைக்கு கிளம்பி வரேன். வீடு தேடினேன், ஆர்த்தர்ட்ட கேட்டேன், வீடு கிடைக்கல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் நான் வேற ஒருத்தரோட வீட்டுல தங்கி, ஒரு வாரம் தங்கி வீடு தேடி ஒரு வீடு கேகே நகர்ல கிடைச்சு. 3 பேரு. மதுரையில என் கிளைண்ட் ஒருத்தனை கூட்டு வந்தேன், நானு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் தேடணும். 18,000 வீடு, 2 BHK, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10,000 அவன் போடுறேன்ட்டான். என் கிளைண்ட் பணக்காரன். மீதி இருக்கிற காசு கொஞ்சம் தெளிவா சொல்ல. இவங்க ரொம்ப வில்லங்க முடிச்சவங்க. ஜிம்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கிளைண்ட் ஒருத்தன், அவனும் இங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அப்போ நாங்க 3 பேர் இருந்தோம். நல்ல சரியான வீடு சார், சரியான வீடு. ஒரு 2 பெட்ரூம், ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெரிய நல்ல பர்னிஷ்டு கிச்சனு, மொட்டை மாடி எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படி இருந்த வீடு என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு சின்ன சண்டை. அந்த இவர் இப்ப சினிமாட்டோகிராஃபி பண்றாங்க சார், அவனும் நானும் இங்கிட்ட ஆப்போசிட்ல அந்த என் கிளைண்ட் என்னன்னா பீஃப் சமைக்கிறது அவனுக்கு பிடிக்கல என் கிளைண்ட்டுக்கு. சரி, நாங்க 2 பேரும் போட்டு தாக்குந்த அப்படியாண்டா சமைப்போம், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு பெரிய சண்டை வந்துருச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி பிரச்சனை பண்ணி, அவன் சரியான பணக்காரன். பண திமிரல் என்ன பண்றான், வெளில போக சொல்லுங்க, 18,000 நான் தனியா கொடுத்திருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டா சார். 18,000 கொடுத்து அவன் இருக்கான். நாங்க 2 பேரும் வெளில போன்ற நிலைமை வந்து இப்போ நாங்க இருக்கோம் இல்லடா, நாங்க இருக்கிற வீடு மொத்தமா நாங்க எங்க அப்பா அம்மாவும் இருக்கிறேன். அதுவே 15,000 தான்டா. அது 2 பெட்ரூம் வீடு. எவ்வளவு சூப்பரான வீடு சார் உங்களுக்கு. அப்பா ஆமா, நல்லா அமைஞ்சிருச்சு. ஆனா இதாவது பரவாயில்ல, இந்த வீடு கொஞ்சம் சின்னது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த வீடு, இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து வேற லெவல் வீடுடா. அது ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தண்ணி எல்லாம் 24 மணி நேரமும் வரும். அந்த கனெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் மாத்தி கனெக்ஷன் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. பக்காவான வீடு, அவ்வளவு நீட்டா இருக்கும் வீடு. ஆனா எங்க வீட்டுல கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. அது என்னாலதான் ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையினால வந்து உன்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், சொன்னேன்னு தெரியல. சரி, அந்த ஒரு சண்டையினால வந்து நாங்க மாற வேண்டிய இது வந்துருச்சு. மாறணும், இங்க வந்து கிடைச்சிருச்சு. இங்கேயும் ஹவுஸ் ஓனர் வந்து பயங்கர ஒரு தங்கமான ஆளு. ஏன்னா இந்த இடத்துல எப்படி தெரியுமா, இப்ப எக்ஸாம்பிள் நேத்தி சொல்றேன், அந்த பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க. அவங்க தெலுங்கு, அவங்க தமிழ் வந்து ரொம்ப இதா பேசுவாங்க. நானா நானா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன வந்து சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கல்ல, நீ ஏறி வந்தால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கல்ல ஒரு வீடு, அது ஹவுஸ் ஓனர் வீடு. ஓகேவா? நான் வந்து ஏறி போவேன், கரெக்டா அங்க இருந்து உள்ள இந்த பாட்டி கூப்பிட்டு இருக்கோம். நான் வந்து எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னல, ஊருக்கு போயிருந்தாங்கல்ல நேத்தி. எங்க அப்பாவும் இல்ல, நான் தனியா இருக்கிறேன். அதனால அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அந்த தாத்தாட்ட சொல்லி, இது மாதிரி அந்த புள்ள வந்து தனியா இருக்குது, அதுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், அதனால சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த நடக்கவே முடியாது அந்த தாத்தாவால. சரி கோடீஸ்வரங்கடா, ஆனா நடக்கவே முடியாது அந்த தாத்தாவால. அந்த தாத்தாவை அனுப்பி சிக்கன் வாங்கிட்டு வந்து எனக்கு சிக்கன் செஞ்சு மேல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகுது அந்த பாட்டி. அந்த அளவு பயங்கரமான ஒரு இது ஹவுஸ் ஓனர் அவங்க. எங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஒரு அவங்க க்ளோஸா இருப்பாங்க, பயங்கர பாசமா இருப்பாங்க. பயங்கரமான ஒரு வீடு தான்.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட் தண்ணி பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. புது மோட்டர் எல்லாம் மாத்தி நல்லாவே சூப்பரா இருக்கு. இந்த வீடு நல்லா இப்போ அமைஞ்சிருக்கு. நீ கண்டினியூ எனக்கு பண்றா சாரி. பயமா இருந்துச்சு. நான் சென்னை வந்துட்டு நான் ஒரு வாரம் வேற ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கும் போது தண்ணி அங்க வந்துட்டு திறந்து பார்த்தா மீரா சியக்காவை கலந்து விட்ட மாதிரி இருக்கும் தண்ணி. அது போரூர் சைடு பாடி பக்கத்துல கொரட்டூர்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்க எனக்கு பயம். அப்ப நான் தேடி கண்டுபிடிச்ச வீடு தான் இந்த வீடு. இப்ப பார்த்தா அது தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இந்த பீஃப்னால பிரச்சனை வந்து வெளில போக சொல்லிட்டான். 18,000 தனியா கொடுத்து இருந்துக்கிறேன்ட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸையும் பேலன்ஸ் 20,000 கொடுத்துட்டா என்ன பண்றேன்னு தெரியல. செய்யாம இருக்க வேண்டியதானே, நீங்க தெரியல சாப்பிட்டுக்க வேண்டியதானே. நல்ல வீடுங்கிற அதுக்காக சொல்றேன். சொல்லிட்டோமே. ஆனா அவனுக்கு முடியல. அவனால எங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்ல தோத்துட்டாங்க. அந்த ஈகோ பயங்கர ஈகோ. அது இல்லாம ஒரு பெரிய இன்னொரு மேட்டர் இருக்கு. அது நான் தனியா சொல்றேன். ரொம்ப ஒரு மாதிரியான மேட்டர் அது. அப்புறம் நான் என்ன பண்றது தெரியாம வீடு தேடுறோம் சார். தேடுன்னு தேடி நானும் அந்த உங்க படத்து சினிமா அவனும் செத்துட்டோம். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எல்லாம் போயிருவோம்னா ஏதாவது எவனாவது ஒருத்தன் நாங்களே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபேண்டசியா யாராவது வெளிநாட்டுக்காரர் இங்க வீடு வச்சிருந்து அவருக்கு வயசானவர் தனியா இருந்து திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுது. அவரும் நாங்க காப்பாத்த கதை எழுதிக்கிட்டு இருப்போம். காப்பாத்த ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்பா, அந்த வீடு மேல சும்மாதான் இருக்கு, நீங்களே தங்கிக்கப்பா அப்படின்லாம் கதையை வச்சுட்டு அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிருவோம் சார். வீடு கிடைக்கிறதுக்கு பைத்தியம் எப்படின்னா சார், வீடு காலையில இருந்து நைட் வரைக்கும் தேடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயிலாம் உளர ஆரம்பிச்சு சார். உளருவீங்க, அப்படியே வெயில் லூஸ் ஆயிருவீங்க. அப்படியே ரொம்ப சாப்பாடு இல்லாம. ஐயோ, அது சென்னை ஃபர்ஸ்ட் வந்து 1 மாசம் போட்டு தாக்கிருச்சு. தேடி புடிச்சு கோடம் பக்கத்துல ஒரு வீடு எடுத்தோம் சார். 9,500 ரூபாய்க்கு. தெலுங்கு பேசுறவங்க, நானும் தெலுங்குல பேசி கவர் பண்ணி உடனே எதுக்கு எல்லாம் சரி நான் அவன் பரவாயில்ல அப்படியா சூப்பர் வீடு எடுத்துக்கோங்க 15 வருஷமா அது இல்ல வெறும் 9,000 தான் வாடகை, 40,000 அட்வான்ஸ் இருந்துச்சு. நான் பேசணும்னா 20,000க்கு சரின்றுச்சு. போயிட்டு எல்லாத்தையும் வைக்கிறோம் சார். வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேசுறாங்க, தம்பி இந்த வீட்டுல 15 வருஷமா யாருமே இல்லப்பா, நீங்க தான்ப்பா வரீங்க அப்படிங்கிறாங்க. பாவிகளா அப்படியே நாங்க மிரண்டுட்டோம். வீடு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. இப்போ நாங்க அந்த நீ சொன்னது இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம நார்மலா போயிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப எல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை என்ன ஆயிருக்கும், ஒருவேளை இருக்குமோன்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. மிரண்டுட்டோம் சார். 15 வருஷம்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே எங்க 2 பேத்துக்கு வார்த்தையே இல்ல. ரூம்குள்ள டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஜீரோ. அப்படியே அவ்வளவு ஒரு மாதிரி பயங்கர ஹாண்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி என்ன மேட்டர்னா, ஒரு வீட்டுக்குள்ள எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஒரு பேரல் வாங்கி வச்சுக்கோங்க, தண்ணி வராது. தண்ணியே வராது, ஒரு பேரல் வாங்கி வச்சுக்கோங்க. காலையில 20 நிமிஷம் மோட்டர் போடுவோம், அந்த டைம்ல உங்களால எவ்வளவு பிடிக்க முடியும் பிடிச்சு வச்சுக்கோங்க, அதை வச்சுதான் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டணுங்கிறாங்க. திடீர்னு பாத்ரூம் வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? காலைல 3 பேர் நாங்க குளிக்கணும், குளிக்கணும், பாத்ரூம் போகணும். இப்ப நாங்க வெளியில ஓடுற ஆளுங்க எப்படி வந்துட்டு தண்ணி புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? 500 ரூபாய்க்கு போட்டர் போட்டுதான் அந்த வீட்டுக்கு நாங்க போனோம், கேகே நகர்ல இருந்து கோடம்பாக்கத்துக்கு. அப்படியே அடுத்த நாளே சொல்லிட்டோம், கேஸ் கொடுத்துருவேன், உன் மேல கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. அந்த பொம்பளை மேல நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல, தண்ணி வரலன்னு சொல்லல, இந்த வீட்டுல 15 வருஷமா எவனும் வரல, அடைஞ்சு போய் கிடக்கு, காத்து கூட வர மாட்டேங்குது. எனக்கு நீ இப்ப போட்ட அட்வான்ஸ் திருப்பி போடணும், நான் போட்டதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், எனக்கு 600 ரூபாய் நீ அனுப்பிவிடணும், அனுப்பி விடாட்டி நேரம் நான் கோர்ட்டுக்கு போயிருவேன்ட்டு. உடனே 600 அனுப்பிட்டுருச்சு. அட்வான்ஸ் கொடுக்கல, அட்வான்ஸ் அனுப்பிட்டுருச்சு. அன்னைக்கு நைட் மட்டும் தூங்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு நாங்க எல்லா ஜாமாவும் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எல்லா ஜாமாவும் திருப்பி எடுத்துக்கிட்டோம். அவசரமா வெறும் 1 மணி நேரத்துல திருப்பி அதே ஆப்ல புடிச்சு 1 மணி நேரத்துல ஒரு வீடு வடபழனியில புடிச்சோம் சார். அதே ரேட்டு 9,000க்கு ஒரு வீடு புடிச்சோம். அந்த வீட்டுக்கு போயிட்டோம் சார். அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, ரீசெண்டா இருந்தது. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, கரண்ட் பில் தான். இந்த 8 ரூபா கரண்ட் பில்லு. அது இல்லாம லைட்டா சவுண்ட் போட்டாலே கத்துறானுங்க, திட்டுறானுங்க. திங்க் கிடையாது. பாட்டு கச்சேரி வேற பண்ணுவீங்க மாடியில. பாட்டு கச்சேரி இதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. குடிச்சிட்டு வடச்சென்னை படத்தை ரீமேக். ஆமா, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகல. ஐயோ, மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம படத்தை ரீக்ரியேட் பண்ணாட்டி நம்மளால வாழ முடியாதுப்பா, அப்படி வேற சொல்றானுங்க. அப்படின்னு என்ன முக்கியமான ஃபிளா என்னன்னா சார், இது இல்ல சார், சிங்கே இல்ல. பாத்திரம் கழுவுறது சிங்க் இல்லாம எப்படி கழுவுறது? ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்குது. போர்லாம் போயிட்டு பாத்ரூம்ல அப்படியே அடைச்சுக்கிட்டு பாத்ரூம் போகும்போது நம்ம அடைச்சதுன்னா உட்காந்து அடப்படுக்கிறதே ஒரு பெரிய ஒரு தலைவலி. அது என்னன்னா சார், இப்ப நாங்க கறி குழம்பு வச்சிருக்கோம்னா
பாத்ரூம்ல தான் கழுவுறோமா, பாத்ரூம் போகும்போது அந்த கறி குழம்போடலாம் ஒரு மாதிரி டிராமடைஸ் ஆயிடுது. நான் சொல்லி நான் உடனே மாறுறேன்னு சொல்லி அங்க இருந்து வீடு மாறுறப்பதான் தனித்தனியா பிரிஞ்சோம். அவனை என்ன பண்ணோம், நாங்க இப்போ ஒரு பிளான் பண்ணோம். அந்த கேகே நகர் வீட்டுல அந்த ஒருத்தன் பீஃபுக்கு சமைச்சதுக்கு சொன்னான்ல, அந்த வீட்லயே கீழே ஒரு ஃப்ளோர் ஃப்ரீயா இருந்துச்சு. அந்த அம்மாட்ட போய் பேசி நாங்க அவனோட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு வேற ஒரு 4-5 பேர்த்த கரெக்ட் பண்ணி அந்த வீட்டுல 5 பேரா போய் கொடுத்து அந்த வீட்டுல அவனுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் மதர் ஃபக்கர்னு போய் வச்சுட்டோம் எல்லா திங்ஸ். அவன் கீழே என்னப்பா மிரண்டு அவங்க அப்பாவுக்கு வேக வேகமா போன் பண்றான். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க, அவனுக்கு 28 வயசு. மிரண்டு போய் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு பயந்தானே நம்ம வந்தோம்னு சொல்லிட்டு மிரண்டு ரொம்ப டேம்பர்டு கிட்டா சார், ரொம்ப டேம்பர்டு கிட்டான்னு கேக்குறான். நான் வந்துட்டு தனியா வந்துட்டேன். நான் சரி நம்ம ஃப்ரீயா இருப்போம்னு சொல்லிட்டு சாசா கூட கொஞ்சம் லிவிங்லேண்ட் இல்ல, அவ வாரத்துக்கு ஒரு 2 நாள் வருவா, நான் தனியா கொஞ்சம் இருந்தா எனக்கு மண்டை வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அரும்பாக்கத்துல ஒரு வீடு எடுத்தேன் சார். அதே ஓஎல் அதே ஆப்ல பிடிச்சேன் சார். இது வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு ஓனரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஒரு அன்னைக்கு சாசா உட்கார்ந்து கதை சொன்னிச்சாதானே. அதேதான். என்னன்னா சார், நான் யோசிச்சுட்டு இருப்பேன், நானும் அந்த பையனும் வீடு தேடுறப்பல யோசிப்போம், மச்சான் நான் மட்டும் காசுல நிறைய வச்சிட்டேன்னா ஒரு ரூம் கிச்சன் 2 ரூம் கிச்சன் அப்படின்லாம் வீடு கட்டி பேச்சுலர்ஸ்க்கு மட்டுமே வாடகை கொடுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியே ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்டா. அந்த மாதிரியே லிட்டரலி ரூம் கிச்சனா கட்டி ஒரு வீடு ஃபுல்லா வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. அது எங்களுக்கு வேற மாடியில கிடைச்சிருச்சு, நல்ல வென்டிலேஷன், அவ்வளவு நல்ல வீடு. வேற 6000 ரூபாய்க்கு தான் வாடகை. அவரோட யங் ஏஜ்ல ஒன்ன மாதிரி எதுவும் பாடுபட்டு போறா என்னமோ. ஆமா நிஜமா அவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டாரு. லிவிங்ல இருக்கீங்களா பிரச்சனை இல்லை, எப்பயாவது வருவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க என்னவோ பண்ணிக்கங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாத்துக்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன மேட்டர், நான் கடைசியில என்ன சொல்ல வரேன்னா, ஏன் பேச்சுலர்ஸ்க்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது மெயினான பாயிண்ட் அதான். எனக்கு எரிச்சலாகி நான்லாம் ஒரு டைம் நான் ஒருத்த ஆப்ல நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேக்குறேன், பேச்சுலர் கிடையாதுன்ட்டான். இவன் இதே மாதிரி சொல்ற ஆளு ஒரு 70வது ஆளு திருப்பி சொல்றான்ட்ட. எனக்கு எரிச்சலாய் அவனுக்கு நான் போன் பண்ணி, எதனால சார் பேச்சுலர் வீடு தர மாட்டேன், என்ன சார் பண்ணிடுவாங்க, எதுக்கு சார் கல்யாணம் பண்ண சார் வர முடியும், எங்களால படிக்க வந்திருந்தா படிக்க தான் முடியும், பேச்சுலர் தான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா திட்டலாம் செஞ்சுட்டேன். அது என்ன பிரச்சனைனா, ஏதோ ஒருத்தர் 4 பேர் ஏதோ தப்பு பண்றான், ஏதோ ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரீமா பண்ணிடுறானுங்க, அதுக்கு பயந்துகிட்டே ஃபுல்லாவே பேச்சுலருக்கு வீடு தராம பண்ணிடுறானுங்க. இதுதான் சாக்குன்னு பண்ணிட்டு என்ன பண்ணிடுறானுங்க, பிஜி காரங்க ரேட் ஏத்திடுறானுங்க, பிஜி காரங்க போட்டு இந்த கேரி பேக் மாதிரி வீடு கட்டி விட்டுறானுங்க. பிஜிக்கு போனாலும் முடியல, ஒரு கேவலமா இருக்கு, தனியா வீடு எடுத்துருக்கலாம்னாலும் வீடே கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் இந்த புரோக்கர் வந்துட்டு விளையாடுறானுங்க, பயங்கரமா விளையாடுறானுங்க. சென்னையில தான் புரோக்கரேஜ். சென்னையில பாத்தனா, சென்னையில வந்து இந்த பேச்சுலர்ஸ் வீட்டுல எதனால தரமாட்டாங்க அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு இதே மாதிரி சிமிலரா. ஏன்னா அந்த தண்ணியை போட்டு எதுக்குடா அப்படி தண்ணி போறீங்கன்னு கேட்டதுக்கு ஹவுஸ் ஓனர் அடிச்சது, அந்த மாதிரியானதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஓகேவா, அதனால ஒரு பயம் இருக்கும். அதனால சில பேர் பண்றப்பே இல்ல வேண்டாம், அது எதுக்கு நமக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவானுங்க. சில பேர் அந்த ஸ்டீரியோடிபிக்கலா கூட நிறைய பேர் இருப்பாங்க, இல்ல இவங்க எப்படிதான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி கூட இருப்பாங்க. நீ அப்படித்தானே இருக்கீங்க, இல்ல 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 நீ உத்தம புண்ட மாதிரி பண்ணாத, நீ குடிகார புதுதானே, நீ என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு வெளியில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது சார். நாங்க அதுல ரொம்ப கரெக்டா இருப்போம். எந்த ஒரு பக்கத்துல இருக்கவங்க தூங்குனாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் வச்சுக்குவோம், எல்லாமே நீட்டா இருக்கும். ஆனா ரொம்ப ஒரு மாதிரி கட்டமைச்சு வச்சு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிருச்சு. அப்பதான் இவங்களுக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புரோக்கர் தாயிலிங்க. அவங்க நீட்டா எல்லாத்தையும் சொல்லி வச்சிடறாங்க சார். முக்கியமா என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஏரியா, இப்போ ஒரு வடபழனியில இருக்கிற ஈஸ்ட் மட ஸ்ட்ரீட்ல ஒரு 4 மளிகை கடை 2 அயன் பண்ற கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட 100 ரூபாய் கொடுத்து வச்சிடறாங்க. யாராவது வீடு கேட்டு வந்தாங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுங்கன்றானுங்க. அதுவும் இல்லாம எல்லா இதுலயும் எலக்ட்ரிக் பாக்ஸ் ஓரத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேட் மாதிரி அடிச்சு அடிச்சு ஒட்டிடுறது, எல்லாத்தையும் ஒட்டிடுறானுங்க. நம்ம சரி இதை நம்ப வேணா, கடையில போய் கேட்டான்னு கடையிலயே அவங்க சஜஸ்ட் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஆப்ல போட்டா கம்மியா வரும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறானுங்க, மண்டே கழிவுறாங்க. வயசானவங்க வீடு வச்சிருக்கவங்களுக்கு வர காசு நான் அவங்களுக்கு பாதி கொடுக்குறோம், என்கிட்ட மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த லோக்கல் பேச்சுலர்ஸ் நிறைய வேலை பாக்குறாங்க. அதுக்கு நான் பேச்சுலர் வேலையாச்சு எதுனா பேச்சுலர் புரோக்கர் வேலையை நான் இதா சொல்லல. ஆனா அவங்க நியாயமான அமௌண்ட் வாங்கினா சரி, எதுக்கு ஒரு மாசம் வாடகை கேட்கற, எதுக்கு பாதி அட்வான்ஸ் கேட்கற, இதெல்லாம் என்ன இந்த காசு வச்சு என்ன பண்ண போற, இவ்வளவு ஏமாத்தி பிழைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. செஞ்ச கூலிக்கு காசு மாதிரியே இல்லைங்க, கை காட்டி விட போற, உனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு, அந்த கான்டாக்ட கொடுத்து கை காட்டி விட போற, அதுக்கு நீ ஒரு 20,000 30,000 40,000 50,000 எதுக்கு? அப்பதான் சார் இப்போ நிறைய கடலாம் பாத்திருக்கியா, ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போட்டிருக்கோம், ஓகேவா. ஆனா உள்ள போய் பார்த்தனா இதுவும் பண்ணாங்க, புரோக்கர் இதுவும் பண்ணுவானுங்க, வீடு புரோக்கரும் பண்ணுவானுங்க. இது ஆஃப்லைன் புரோக்கர்ஸ் இப்படி இருக்காங்க. நான் புரோக்கரை தப்பா சொல்லல, நீ நியாயமான அமௌண்ட் கொடு, கேளு தரேன். 6,000க்கு வீடு ஒண்ணு பாத்து கொடுக்குறியா, 2,000 கேளு போதும், 3ல வச்சு 4ல ஒரு பங்கு கேளு போதும், எதுக்கு நீ அதிகபட்சம்
2 பங்கு கேட்கலாம். எதுக்கு நீ ஃபுல்லா கேக்குற? அதான் பிரச்சனை. அப்படியே 3000 ஓகே 3000 கூட ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுத்தனா வச்சுக்க 3000 அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆமா. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இவன் தான் சார் இந்த ஆப் கார இருக்கான் பாருங்க, இருக்கிறதுலயே நம்பர் முரட்டு லூசு குதியாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்ப இந்த 3000 அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து தெரியல நிறைய பேருக்கு. 3000 அந்த ஒரு நான் ரீசெண்டா வந்து இதுலயும் பார்த்தேன். அந்த நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் இந்த கமெண்ட்ஸ்ல பண்றதா இருக்கட்டும், 1000 பிச்சை காசு, 2000 பிச்சை காசு, 3000 பிச்சை காசு, அந்த மாதிரி பேசுறதுல நான் பார்க்க. நம்ம வந்து ஒரு எபிசோட் பண்ணுவோம், காசு அப்படின்னு சொல்லிட்டு, பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணுவோம். அது வந்து எவ்வளவு ஒரு விஷயம் நம்ம எப்ப ரியலைஸ் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் வச்சு நம்ம வேணா ஒரு எபிசோட் பண்ணுவோம். அதுல வந்து நிறைய விஷயம் பேச வேண்டியது. பிகாஸ் வந்து அந்த ஒரு இப்போ வந்து ஒரு 1000 அப்படிங்கிறது வந்து அது அந்த நான் சும்மா இதுக்காக சொல்றேன், காமிக்கலா சொல்றேன். ஒரு 3 0 அப்படிங்கிறது 3 0 எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தெரியாம இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது தோன்றுச்சு. நிறைய இது நான் இப்ப ரீசெண்டா பாக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே. ஸோ அதை பத்தி ஒரு எபிசோடனா இப்ப உடனே இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரி நீ சொல்லுடா. என்ன ஹவுஸ் ஓனர் புரோக்கர் சாரி ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்களா சார்? புரோக்கர் ஆப்? நோ புரோக்கர் யூஸ் பண்ணிருக்கேன். அது வரிசையா நீங்க யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இல்ல நோ புரோக்கர் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் சொல்றேன், housing.com, நோ புரோக்கர், 0 ஏக்கர் ஒன்று இருக்கும். 0 ஏக்கர் அது தெரியும். ஆமா ஆமா அது பாத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஐயோ என்னென்ன சொன்னேன், இருக்கு வேற நிறைய ஹவுசிங் 0 புரோக்கர். அந்த இது நீ சொன்னது 0 ஏக்கர். 0 ஏக்கர்ல 99 ஏக்கர்ஸ். 99 சாரி மேஜிக் பிரிக்ஸ். நான் 0 புரோக்கர் தான். எனக்கு 0 புரோக்கர் மேஜிக் பிரிக். இவன் எல்லாமே யாருன்னா, ஆமா மேஜிக் பிரிக்ஸ். இவன் எல்லாமே யாருன்னா, இப்போ எங்களுக்கு ஒரே ஒருத்தனை வச்சு சொல்றேன், நோ புரோக்கர்னு இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மட்டும் ஃப்ரீன்னு சொல்லுவான். 3 வீடு நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம், அதுக்கு மேல நீங்க காசு கொடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவான். தமிழ் மேட்ரிமோனி மாதிரி. இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க, சரி 3 வீடு சொல்றாங்க, அதுக்குள்ள ஒரு 3 வீட பாத்துடலான்ட்டு இப்போ 3 வீட நீங்க பாப்பீங்க சரிங்களா. இப்போ 3 வீடுக்கு பார்த்துட்டு ஒரு 3 வீடுக்கு கால் பண்ற ஆர்த்தர் இப்ப எனக்கு கால் பண்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆர்த்தர் நீங்க வந்துட்டு நோ புரோக்கர்ல போட்டிருக்கிற ஒரு ஆள், நோ புரோக்கர்ல ஐடி வச்சிருக்க ஒரு ஆளு, நான் வந்துட்டு நானும் வீடு பாக்குறதுக்கு ஐடி ஓபன் பண்ணிருக்க ஒரு ஆளு. உங்களோட டீடைல்ஸுமே நம்ம இதுல பதிவிட்டுருவோம்ல, என் பேர் வந்துட்டு லீவ், என் நம்பர் இது அப்படின்ட்டு உங்களோடதும் போட்டுருவீங்கல்ல. இப்போ நீங்க வீடு கேட்கறப்போ உங்களுக்கு ஒரு 3 வீடு ஃப்ரீயா தரான்ல, அப்ப யார் நம்பர் தெரியுமா கொடுத்து விட்டுறான்? ஏதோ ஒரு வீடியோ போட்டோவை போட்டு நான் கஸ்டமர் வந்திருக்க என் நம்பர் கொடுத்து விட்டுறான். நீங்க எனக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட கேக்குறீங்க, நோ புரோக்கர்ல ஆட் போட்டுருக்கீங்களா? இல்லைங்க நான் நோ புரோக்கர்ல வீடு தாங்க போட்டிருக்கேன், வீடு எது கிடைக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆப்ஷன் போயிருது, 2வது ஆப்ஷன் போயிருது, 3வது ஆப்ஷன் இப்படியே போயிருது. 4வது வந்து காசு கட்டுனா இப்ப 1500 ரூபாய் கட்டினா எத்தனையோ ப்ராப்பர்ட்டி, 24 ப்ராப்பர்ட்டி பாத்துக்கலாம். அதுலயும் அவன் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த 24ல என்னென்ன எப்படி. ஒரு நிமிஷம் டவுட், 24 ப்ராப்பர்ட்டி பாத்துக்கலாம் மீன்ஸ் அவங்களோட கான்டாக்ட் கிடைக்குமா? கிடைக்கும். பாத்துக்கங்க, இப்படிதான் இருக்கும். நீங்க மேஜிக் பிரிக்ஸா இருக்கட்டும், housing.com இருக்கட்டும், நோ புரோக்கர் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல கம்மியா காசு புடுங்குறவன். அவனே இப்படி வேலை பார்க்கறான். நீங்க இன்னும் வேற தான் இருக்கும். அதனால நீங்க ஆப்பையும் நம்ப வேணாம். நான் வந்துட்டு எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணி பார்த்தேன். நோ புரோக்கர்ல காசு கட்டினவங்களோட ப்ரொஃபைல கூட எடுத்து பார்த்துட்டேன். அப்பயுமே பிரச்சனையா தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணல, திட்டோட தான் பார்த்துட்டு இருக்கான். நான் ஒன்னு சொல்றேன், தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணு. இப்போ வந்து வீடு பாக்குறதுன்னா நீங்க புரோக்கர் அப்ரோச் பண்றது, ஒரு வீடு ஆப்பை எடுக்கிறத விட ஒரு நாள் நல்லா அலைஞ்சி எல்லா இடத்துலயும் தேடினாதான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கிடைக்குமே தவிர, இல்லைன்னா ஏதோ ஒரு வீடு தான் போக முடியும். நான் வந்து நிறைய இது பார்த்திருக்கேன், கண்ணால சில பேர் இது இருந்ததை பார்த்திருக்கேன். இப்போ லீவாயே ஒரு எக்ஸாம்பிள் தான். அவன் நான் ரொம்ப நாள் இந்த வீடு தேடிட்டு இருந்தான். எங்கே அவன் கூட வந்து இது மாதிரி அண்ணன் 10வது ஆளுனே அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆட்டோல ஏறுற மாதிரி தான் சுத்திட்டு இருந்துட்டு அப்புறமா வந்து அவன் வீடு தேடினான் போல. அதான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நல்ல ஒரு வீடு வேணும், முக்கியமா அது பேச்சுலர்ஸ்க்கு. ஃபேமிலி எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நீ பாத்திருக்கியா ஃபேமிலியா போயிட்டு சர்ச் பண்ணி? ஃபேமிலிலாம் நல்லா ஈஸியா கிடைச்சிடும் ஓரளவு. என்ன ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த கிறுக்குதிங்க 4-5 பேர் இருப்பானுங்களே தவிர ஈஸியா கிடைச்சிடும் வீடு. ஆனா ஒரு பேச்சுலர் வீடுங்கிறது நம்ம இறங்கி களத்துல இறங்கி தேடினா மட்டும்தான் கிடைக்கும். கையோட போயிட்டு உட்காந்து தேடணும். 4-5 வீடு வந்து 4-5 ஏரியா, 4-5 வீடுன்னு சொல்லிட்டேன். 4-5 ஏரியானா இப்போ எப்படி சொல்றது, அண்ணா நகர், பாடி, முகப்பேர், அந்த மாதிரியானதெல்லாம் தேடினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. பட்ஜெட்டை பொறுத்து சார், பட்ஜெட்டை பொறுத்து ஓரளவு பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். பட்ஜெட் நீங்களே வந்து பிச் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வீட்டை வந்து ஒரு 4000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ நீங்க கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பா இப்போ வந்து ஒரு மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்க இதுல நோ புரோக்கர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். சோ மார்க்கெட் பிரைஸ் தான் நம்ம யூஸ்வலி நம்ம வைக்க போறோம். அது ஒரு பொருளுக்கான விலையை வந்து நம்ம அதான் வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்கிறப்போ அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த இது
எப்படி சொல்றது, இந்த சோசியல் மீடியாக்கு இந்த மாதிரி ஆப்ஸுக்கெல்லாம் வந்து அவேரா இல்லாம இருப்பாங்கல்ல ஹவுஸ் ஓனர்ஸ், அவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து கம்மியா வைப்பானுங்க இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாதவங்க. அதான் இப்போ அப்ப என்னதான் வழி அப்படின்னு கேட்டா ஆர்த்தர் சொன்ன மாதிரி தேடலாம். பட் அதுக்கு 50 சாய்ஸஸ் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா இப்ப புரோக்கர் ரொம்ப ஆக்கிரமிச்சுதான். இல்ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாவறது பெட்டர் அப்படிதான். 10ல 2 டூலெட் போர்டு தனித்தனமா போடணும்னு நினைக்கிறேன். புரோக்கர் எனக்கு வேணாம், வந்துட்டு காசு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, என் வீடை கொடுத்தா போதும், ஒரு நல்ல ஒரு டெனன்ட் இருந்தா போதும்னு நினைக்கிறவன் 10ல 2 பேர் தான். அந்த 2 பேரான வீடுமே டக்கு டக்குன்னு போயிருது. அப்ப என்னதான் பண்ணலாம் என்ன கேட்டா ஒரு ஈஸி சஜஷன், OLX ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ப்ரொமோஷன் தான் கிடையாது. OLX ஆப்ல அதுல என்ன மேட்டர்னா ஆட் இருக்கும். ஆடோட ஓனர்கிட்ட வந்து நீங்க பிங் பண்ணி அவன் நம்பர் அனுப்புனா மட்டும் தான் உங்களால பேச முடியும். காசு எல்லாம் கட்டணும் அவசியம் இல்லை. ஆனா அவன் நம்பர் அனுப்பணும், அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். அவன் நீங்க நான் தான் ஓனர் வச்சுக்கோங்க, ஆர்த்தர் என்கிட்ட வீடு கேட்டிருக்காரு, வீடு இருக்கா சார் அப்படின்னு கேக்குறீங்க. கேட்டுட்டு நான் வந்து இந்த மெசேஜ் நான் இன்னைக்கு வந்து பாக்குறேன், பார்த்துட்டு உங்கள்ட்ட அங்கேயே வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க தெரிஞ்சா அவன் நம்பர் கொடுப்பான். அது வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. நான் வந்துட்டு இது வரைக்கும் OLXல பார்த்துதான் இப்ப நான் சொல்லி எல்லா இடத்துல வீடு போயிருப்பேன், அது எல்லா வீடுமே நான் OLXல பார்த்து போன வீடு தான். அதனால OLX ஒரு பெரிய பெட்டர் ஆப்ஷனா இருக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா. ஆனா அவனும் என்னைக்கு காசு பிடிக்க போறான்னு தெரியல. இது வரைக்கும் நான் ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் காசு புடுங்கல. முடிஞ்ச அளவு OLXல பாருங்க. அப்படி இல்லையா, இப்போதைக்கு சென்னையில நிறைய வீடுகள் அவைலபிளா இருக்கிறது எந்தெந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா அந்திக்கரை, இது அரும்பாக்கம் MMDA காலனி சைடுல வந்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கு. அப்புறம் ஆஸ்தர் வீடு ஏரியா சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாரி ஐயோ உங்க ஏரியா சொல்லல, அப்புறம் அதான் நெற்குன்ற சைடுல போனீங்கன்னா நிறைய வீடு இருக்கும். அப்புறம் முக்கியமான சைடு இங்க எல்லாம் போயிட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க உங்க இத. நுங்கம்பாக்கம் டி நகர், KK நகர், நுங்கம்பாக்கம் டி நகர், அண்ணா நகர் சைடுல போயிட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. எங்க வேணாலும் போங்க, இது நுங்கம்பாக்கம் டி நகர் அண்ணா நகர் தவிர சென்னையில எங்க வேணாலும் போய், இது சோழிங்கநல்லூர் சாரி, இது சம்திங் சென்னை நகர் அண்ணா நகர் டி நகர் நுங்கம்பாக்கம், அதை தவிர எங்க வேணாலும் வீடு தேடுங்க. மோஸ்ட் ஆஃப் இது ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும். இந்த 4 இடத்துலயும் கொக்கால ஓடி அவ்வளவு விற்பானுங்க. ஏன்னா அந்த சைடு ஐடி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஐடி கம்பெனிஸ், எலைட் பீப்புள்ஸ் கொஞ்சம் அதிகம். நுங்கம்பாக்கத்துல ஐடி கம்பெனி நிறைய இருக்கு. அப்படின்னு அண்ணா நகர்ல சொல்லவே வேணாம், ஃபுல்லாவே எலைட் தான். நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே எலைட் தான். இது இந்த கிளாசெட் எலைட்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, உள்ள தெரியாட்டே அமைதியா ஒளிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பானுங்க. அப்புறம் வந்து சென்னை நகர்ல நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவே தெரியும் உங்களுக்கு பாக்குறப்பே, பயங்கர ஒரு இதா இருக்கு, ரிச்சான ஏரியான்னு சொல்லிட்டு. டி நகரும் சம்திங் சிமிலர் தான். டி நகர்ல வந்து நம்ம இவரு எப்படி சொல்ற நூடுல்ஸ் ரொம்ப அதிகம். நூடுல்ஸ்னா யாரு தெரியுமா, கழுத்துல நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் அதிகம். அதான் மோஸ்ட்லி இப்ப டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா பேச்சுலரா நீங்க வீடு தர போறீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நைட் தூங்குறதுக்கு மட்டும் தான் சார் நாங்க வீட்டுக்கே வருவோம் அப்படி சொல்லுங்க. மோஸ்ட்லி வீட்லயே இருக்க மாட்டோம், வெளில வேலை சுத்திட்டு தான் இருப்போம் அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு கரண்ட் பில் இருக்காது, நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், காலையிலே கிளம்பிடுவோம் அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஹவுஸ் ஓனர் கேட்கும் போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். டூலெட் போர்டு முன்னாடி சொன்ன மாதிரி டூலெட் போர்டு, சில டூலெட் போர்டு வீட்டுக்கு வெளியே மாட்டிருக்கு டூலெட் போர்டு மட்டும் பாருங்க. கம்பத்துல மாட்டி இருக்கிறதுக்கு போவாதீங்க. புரோக்கருக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் போவாதீங்க. அவன் பாதிக்கு பாதி அமௌண்ட் கேட்டா போங்க, அதுக்கு மேல கேட்டா போவாதீங்க. முடியாத பட்சத்துல ஆப்ஷன்ஸா போங்க, அவ்வளவுதான். மித்தபடி இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி தேடுங்க. 50% ஆப்ஷன்ஸ்ல கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு லக்கு. வீக்கெண்ட் டைம்ஸ்ல போய் ஒரு நாள் வந்து அலுப்பப்படாம போயிட்டு தேட வேண்டியதான். இதையும் தேடிட்டு கொஞ்சம் அந்த OLXையும் பிடிச்சி தேடணும்னா கூட நல்லா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இது இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது பண்றாங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுங்க. OLX காரன் எவனாவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் பெருமையா பேசியிருக்கான். கண்டிப்பா இந்த எபிசோட் யூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடு தேர்வு உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற மணப்பெண் கிடைக்குமாறு கல்யாண மாலை சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடோட ஜியோகிராஃபியை பத்தி நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்போம். இதுல எந்தெந்த ஊர்ல எப்படி எப்படி வீடு இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க சார், வேற எதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லடா, முடிச்சிடலாம்ல. சரி, ஓகே. இதான் கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த ரேட்டிங்ஸ், அதாவது பாட்காஸ்டோட ரேட்டிங்ஸை வந்து கொஞ்சம் போட ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு ஒர்க்லாம் இல்லை, உடம்ப அசைக்கிற ஒர்க்லாம் இல்லை. கீழே இருக்கிற போல் வந்து இருக்கும், அதையும் வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இதுக்கு எபிசோடுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா லீவாயோட அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், சினி ஃபக்கிங் பிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல கூட நீங்க போயிட்டு உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம், இல்ல டிஸ்கார்ட்ல கொடுங்க, இல்ல எனக்கு எப்பவும் போல அனுப்புற மாதிரி அனுப்புங்க. ஓகே, முடிச்சிடலாம். வேற எதுவும் இல்லை என்றால் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் மற்றும் லீ ஆய். தேங்க்யூ, நன்றி.
ধনকে দেখলু তুই ননি সিনা মনকে চিনলু নাই সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ্য চিনলু নাই ধন নাই বলি মোর পাকে ননি তার কাজে উঠি গল ধন আছে সিনা মন নাই তাকে তুই জানি না পারিলু গোটে দিন মিশা জগি দেলু নাই কেড়ে কথা করি দেলু মুই গাঁ যাই করি আসলা বেলে কেনতা পাসরি দেলু রে ননি ছি 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 রে ননি ছি 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 রে ননি ছি রে ছি রে ছি